இந்த சில வாரங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே உள்ள முக்கியமான நிகழ்ச்சிகளை அறிந்து வருகிறோம். அவர்களுடைய வரலாற்றிலே ரொம்ப முக்கியமாகவும் அதிகமான இடங்களிலும் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலும் வசனங்களிலும் கூறப்படுகிற ஒரு சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலும் அவர் கல்வி கற்க போன சம்பவம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி திருமறை குர்ஆனிலும் நிறைய இடங்கள்ல சூரத்துல் கஹ்ஃப்ல பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் பல நூல்கள்ல இது பற்றியான விரிவான விவரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் என்னவென்று கேட்டால், சஹீஹுல் புகாரியில 122வது ஹதீஸ், 3401, 4725, 4726, 4727 ஆகிய ஹதீசுகள்ல இந்த சம்பவம் நான் சொல்லக்கூடிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு ஒரு நாள் உரை நிகழ்த்தும் பொழுது, இப்போது வாழுகிற மனிதர்களிலேயே மிகப்பெரிய அறிஞர் யார் என்று அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுது. ஒரு நாள் மூசா நபி அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப மக்கள் கேட்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற மக்கள்ல ரொம்ப அறிவாளி யாரு என்று கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஐயுன் நாசி ஆலமு, இப்ப இருக்கிற மக்கள்ல ரொம்ப விவரமான ஆள் யாருன்னு கேட்ட உடனே ஃபகால அனா ஆலமு, நான் தான் விவரமான ஆள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள். அது உண்மைதான், அவர் விவரமான ஆள் தான். இறை தூதருக்கு நிகராக யாரும் அறிவு பெற்றிருக்க முடியாது. என்னதான் ஒரு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும் இறைவனிடமிருந்து செய்தி வரக்கூடிய ஒருத்தர் அறிஞர் தான். ஆனாலும் உலகத்தில் உள்ள எல்லாம் இவருக்கு தெரியாது. இவரை மாதிரி இன்னும் எத்தனையோ தூதர்கள் இருக்கலாம். அதனால என்ன செஞ்சிருக்கணும்டா அது எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்ற மாதிரி பதில் சொல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, நான் தான் விவரமான ஆளு, இருக்கிறது நான் தான் விவரமான ஆளு அப்படின்னு சொல்லி ஆனா ஆலமுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் அவர்களை தண்டிக்க நினைத்தான். அல்லாஹ் இப்படி சொன்னது சரி, ராங், இது நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், நீ எப்படி சொல்றது, என்கிட்ட கேட்டிருக்கணும், உன்னை விட அறிவாளி நான் வச்சிருப்பேனா இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தண்டிக்க நினைத்து என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா, ஏன் தண்டிச்சான்னு கேட்டா, இது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று அவர் சொல்லாததான் காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அவரை அல்லாஹ் தண்டிக்கிறான்னு கேட்டா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். யார் அறிவாளி என்று கேட்டா எனக்கு தெரியாது. ஒரு மசாயிலுக்கு வழக்கம் கேட்டா சொல்லலாம், அவரு உலகத்துல யார் அறிவாளின்னு கேட்டா தெரியாதுன்றணும். அப்படி சொல்லாம நான் தான் அறிவாளின்னு சொன்னதுனால அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். தண்டித்து எப்படி தண்டிக்கிறான்னு கேட்டா, நீ இரண்டு கடல்கள் சங்கமமாகிற இடத்துக்கு போ, ரெண்டு கடல்கள் சந்திக்கிற இடத்துக்கு போ, அங்க ஒரு அடியார் இருக்கிறார். ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு அடியார் இருக்கிறாரு. அவர் உனக்கு மேல விவரமானவர், அல்ல வேணும் இப்படி உண்டாக்குறான், நீ தான் விவரமான நினைக்கிறீல, உனக்கு மேல விவரமான ஒரு ஆள் இருக்கிறாரு, ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இரண்டு கடல்கள் சங்கமமா ஒரு விஷயம் எல்லாம் அந்த காலத்துல நாலேஜ் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்குமே தவிர பிற்காலத்துல தான் கடல்களை ஆய்வு செஞ்சு இது ஒரு கடல் அது ஒரு கடல் எல்லாம் பிரித்து அறியக்கூடிய நிலைமை இருக்கிறது. இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போனோம்னு சொன்னா நம்மளே 3 கடலை பிரிச்சு பார்த்துட்டு வந்துடலாம். 3 கடல் அங்க என்ன செய்யுது, திரிவேணி சங்கமோன்னு 3 கடல்கள் சங்கமிக்கிற இடமெல்லாம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, ரெண்டு கடலை சங்கமிக்கிறோம் நான் எங்க போய் பாக்குறது, அதுக்கு எனக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கைஃப பிஹின்னு கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்படுகிறது, நீ என்ன பண்றன்னு கேட்டா, அந்த ஒரு ஒரு அளவு பாத்திரம் மரக்கால் மாதிரி உள்ளது, அந்த மாதிரி அளந்து போடக்கூடிய தானியங்களை எல்லாம் அளந்து போகக்கூடிய அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு மீனை எடுத்துக்க, ஒரு மீனை தூக்கி வச்சுக்க. அதுல அந்த மீன் எப்ப நீ இழந்து விட்டாயோ, எந்த இடத்துல மீனை மிஸ் பண்றியோ அங்கதான் அவர் இருக்கிறாரு, அங்கதான் ரெண்டு கடல் சந்திக்குது. ஏன்னா ரெண்டு கடல் சந்திக்கிறவர் கண்டுபிடிக்க இயலாது, அதனால எனக்கு தெரிகிற மாதிரி அடையாளம் தான் கேட்கிறாரு. அப்ப ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்தை உனக்கு கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னா, நீ மீனை எடுத்துக்கிட்டு போ, எந்த இடத்துல மீனை தவற விட்டு விடுகிறாயோ, மீன் காணா போய் விடுகிறதோ அந்த இடத்துலதான் அவர் இருக்கிறாரு, அங்கனக்குள்ள கொஞ்சம் சுத்தி பாத்தீங்கன்னா கிடப்பார், ஆள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை சொன்னான் அப்படின்னு வருது. இதுல இந்த அறிவிப்புல இப்படி இருந்தாலும் வேற சில அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, அவர் கொண்டு போனது மீன் சொன்னா தண்ணியில ஊத்தி
உயிரோட உள்ள மீன் எடுத்துக்கிட்டு போய் அது துள்ளி குதிச்சு ஓடி போன மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அப்படி இல்ல. முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்புல வந்து அது மாளிகை வருது. மாளிகைன்னா உப்பு போட்ட மீன் தான் வருது, கருவாடுண்டே வருது. அதாவது மீன் என்று சொன்னால் மீன் எடுத்துக்கிறது இல்ல, அத கருவாடாவே காஞ்சி போன மீன் தான் அது. மீனுங்கிறது பச்சை மீனும் இல்ல, உயிரோட உள்ள மீனும் இல்ல, கருவாடை தான் எடுத்துக்கிட்டு போனார்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிறது ஒரு அறிவிப்புல. அதனால நம்ம வந்து அதே எடுத்துக்கிற வேண்டியதுதான் அதுல ஹதீஸ்ல வர்றதுனால. அப்ப அந்த மீனை எடுத்துக்கொண்டு போறார். போகும் பொழுது கூட வந்து ஒரு துணைக்கு ஒரு ஆளையும் கூட்டிட்டு போறார், சீடர். அவருக்கு பேர் வந்து யூஷா பின் நூன். நூன் என்பவருடைய மகன் யூஷா என்பவர். யூஷாங்கிறது ஜோசுவாம்பாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்துல வந்து யோசுவான்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து அந்த மூசா நபி இறந்து போகக்கூடிய நேரத்தில் அடுத்த பட்டத்துக்கு வந்தவர் என்று அவங்க பைபிள்கள் எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன வருதுன்னா யூஷா என்று அவருடைய பெயர் வருகிறது. இந்த யூஷா என்பவரையும் சேர்த்துக்கொண்டு ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. கடலோரமா போனாத்தானே ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடம் வரும். கடற்கரை ஓரமாகவே போய்கொண்டே இருக்கிறார்கள். அநேகமா எகிப்தில இருந்து புறப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எகிப்தில இருக்கிறாங்க. அவங்க போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த மீனை எடுத்துக்கொண்டு போறார்கள். அங்க ஒரு பாறை ஒண்ணு இருந்த உடனே அந்த பாறைக்கு அருகில வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் நடந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அந்த பாறை கிட்ட வந்த உடனே தூங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் தூங்கின உடனே அப்பதான் அந்த மீன் பாஞ்சு போயிடுது. அல்லாஹ் வந்து உயிராக்கும், அது பெரிய மேட்டர் கிடையாது. அல்லாஹ்வுக்கு வந்து கருவாட்டை வந்து மீனாக்குறதோ அதை ஓட வைக்கிறதோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஹிலர் நபி அவர்கள் செய்த வேற இந்த பின்னாடி வர்ற காரியங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதெல்லாம் சின்ன மேட்டரா போயிடும். அந்த மாதிரி சில அதிசயங்கள் அவர் மூலமாக கூட நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, அற்புதங்கள். அதனால ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. தூங்கின உடனே அந்த தூங்கின இடைவெளியில வந்து அது பாஸ் ஆகி போயிடுது. பாஸ் ஆன உடனே அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த இளைஞர் கூட போனார்ல யூசுப், அவருக்கு தெரியுது மீனை காணாண்டு. இருந்தாலும் அவரை சொல்லல, அவர் மூசா மறந்துட்டாரு. மேட்ரா அடங்கி இருக்குது. இதான் இடம், அந்த கல்லு கிட்ட எந்த இடத்துல தூங்கினாங்களோ அங்கனதான் ஆள் இருக்கிறாரு, கிளர் இருக்கிறாருங்கிறது அடையாளம். இந்த முக்கியமான மேட்டர் அவர் மறந்துடுறாரு. மேட்டர் இது மறக்க கூடாத ஒரு மேட்டர் தான். மறதிங்கிறது எப்படிப்பட்ட மறதியும் வரும். நம்ம பெரிய விஷயத்தெல்லாம் மறக்க மாட்டோம், சின்னதான் மறப்போம்லாம் கிடையாது. மேட்ரே இதுதான் அடங்கி இருக்கு. இதை மறந்து விட்டாரு. கூட போன ஆள் நினைச்சிட்டாரு, மறந்துட்டு வெறுமனே அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. போய்கிட்டே வந்த உடனே அதாவது ஒரு நாள் போயிருக்கிறாங்க, அவ்வளவு தூரம் போனாங்க. ஒரு நாள் வரைக்கும் அவங்க கட்டல. அன்றைய பகலும் அன்றைய இரவும் போய்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஹதீஸ்ல வருது. ஒரு நாள் கடந்த பிறகு அப்ப வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, பெரிய கஷ்டமான பிரயாணம் போச்சப்பா, பெரும் சிரமத்தை தந்துருச்சு, இவ்வளவு வந்துட்டோம், உன்னை நம்ம இடத்த கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு. அப்ப அந்த கூட போன சீடர் சொல்றாரு, அடா விஷயம் உங்களுக்கு தெரியாதா, நம்ம இன்னைக்கு படுத்துக்கிற நம்ம பாறைக்கு பக்கத்துல அங்கேயில மிஸ் பண்ணிட்டேங்கிறாரு. அவர் சொன்னதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது குர்ஆன்ல இருக்குது, இது புகாரில இருக்கிற இந்த மேட்டர்கள்ல ஒரு பாதி விஷயம் குர்ஆன் வசனங்கள் இருக்கிற பின்னாடி வாட்சி காட்டுறேன். மொத்த தொகுப்பு ஹதீஸ்ல இருக்கனால ஹதீஸ் எடுத்துக்கொண்டோம். அப்ப அவர் சொல்றாரு, இது அவைனா இல சஹரத்தி, அந்த பாறைக்கு பக்கத்துல நாம் வந்து ஓய்வு எடுத்தோமே அந்த நேரத்துல வந்து நசீத்துல் ஹூத்த, நான் மீனை மறந்துட்டேன். ஒமா அன்சானிகி இல்ல சைத்தான், சைத்தான் தான் என்ன மறக்க செஞ்சுட்டான், முக்கியமான பாயிண்ட் போய் நான் மறந்துட்டேன், இது கூட உங்கள்ட்ட சொல்லாம நான் பாட்டு சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா திரும்பி வர்றாங்க. ரிவர்ஸ்ல ஒரு நாள் போறது, ஒரு நாள் கடந்தாச்சு, திருப்பி ஒரு நாள் வர்றாங்க. ஏற்கனவே பிரயாணம் ஒரு நாள் போயிருப்பாங்க. ஒரு நாள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் 3 நாள் ஆகுது. ஒரு நாள்ல போய் அந்த இடத்த அடைகிறதுக்கு பதிலாக போறாங்க. படு தூங்கிட்டதுனால இன்னொரு நாள் அதிகமா போகுது, அந்த இடத்துல மிஸ் பண்ணதுனால திரும்பி ஒருக்கா என்ன செய்யறாங்க, அவங்க வர்றாங்க. அதுக்கு ஒரு நாள் ஆயிருக்கும்ல, ஒரு நாள் தூரத்தை போயிருந்தாங்கன்னு சொன்னா வருவதற்கு அதே மாதிரி ஒரு நாள் ஆயிருக்கும். அப்ப திருப்பி வந்து என்ன செய்யறாங்க, வந்த உடனே அங்க அந்த பாறைக்கு பக்கத்துல சுத்தி கித்தி பார்த்தா ஒரு ஆள் இருக்காரு. ஆல்ரெடி ஏற்கனவே இருந்துட்டு இருக்காரு அவரு. இவங்க பார்க்கல. இப்ப வந்து கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சதுனால இதான் இடம்னு தெரிஞ்ச உடனே கவனித்து பார்க்க ஆரம்பித்த உடனே அங்க ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு மனிதர் அங்க இருக்கிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவருக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் அலைக்கும் என்ன செய்யறாங்க, அவங்க சமுதாயத்து லாங்குவேஜ்ல, அரபில சொன்னாங்கன்னு விளங்கிற கூடாது, அந்த பாஷையில எப்படி அவங்க சலாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்ங்கிற மாதிரி கருத்துப்பட சொல்லி இருக்கிறார். சொன்ன உடனே அவர் ஹில்ரு தான் பேருன்ற சொல்ல அந்த சொல்றாங்க இந்த இடத்துல. ஹில்ரு அந்த மனிதர் சொல்லாம ஹில்ரு சொல்லுகிறார், அன்னாபி அருளிக்க சலாம்,
உங்க ஊர்லயும் சலாம் சொல்றது எப்படி இருக்கு? எப்படி நீ சலாம் சொல்ற? அது வேற ஒரு நபி, சலாம்ங்கிற நபிமார்கள் வழியா தான் வர முடியும். புதுசா ஒரு ஆள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் உடனே சலாம்லாம் சொல்ற, இந்த ஆளு இவர் ஊர்ல எப்படி சலாம்லாம் தெரியும், இவர் நபின்னு தெரியல, உன் ஊர்ல எப்படி சலாம்லாம் இருக்குது அப்படின்ற உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தான்ப்பா மூசா நபி, அல்லாஹ்வுடைய தூதரு அப்படின்னு அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்போ அவர் கேட்கிறார் திருப்பி, மூசான்னா அந்த பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு அந்த மூசாவா அப்படின்னு இவர் கேட்கிறார் ஹில்ரு. உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் ஆமா அந்த மூசா தான் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே, அப்ப எதுக்கு வந்திருக்கிற நீ, ஒரு நபி தானே, நீ எதுக்கு என்கிட்ட வந்திருக்கிற அப்படின்ன உடனே, இறைவன் உனக்கு கற்று தந்திருக்கிற செய்திகளை எனக்கு நீ கற்று தரணும். இப்ப படிச்சு கொடுத்தா நல்லா வந்திருக்க, அவர் எனக்கு தான் ரொம்ப தெரியும்டார்ல, உன்னையே தெரிஞ்சால் இருக்காரு, எங்க போய் படிச்சுக்கன்னு நல்லா அனுப்பி விட்டான். அப்ப மூசா நபி சொல்றாங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டா, என்ன இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன், அதனால நான் உனக்கு சீடரா உனக்கு ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உனக்கு நம்மளுடைய வந்து பொறுமையா இருக்க முடியாது, நம்மள்கிட்ட வந்து மாணவரா இருக்கிறதுக்கு என்ன இல்ல உனக்கு பொறுமை பத்தாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் சொல்றாரு, இல்ல நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்ட உடனே விளக்கம் சொல்றாரு, இந்தப்ப நானும் விவரம் கட்ட ஆள் கிடையாது. அவர் சொல்றாரு, மூசா நபி எனக்குன்னு அல்லாஹ் சில ஞானங்களை தந்திருக்கான், அது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, உனக்குன்னு சில அல்லாஹ் தந்திருக்கான், உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது, இன்னும் ஒரே கிராக்கி பண்ணிக்கிறேங்கிறாரு. அப்போ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு கற்று தந்த ஞானம் உன்கிட்ட இருக்குது, அது எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்குன்னு அல்லாஹ் சில கற்று தந்திருக்கான் பாரு, அது உனக்கு தெரியாதுல, அப்ப என்ன நீ வந்து பெரிய கௌரவம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவரு அவரை அட்டாக் பண்ணி விட்டு, அதனால வந்து நீ நான் பொறுமையா இருப்பேன், அதனால என்னை வந்து நான் மீற மாட்டேன், எனக்கு கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். கேட்டவன அவர் ஏத்துக்கொள்கிறார். ஏத்துக்கொண்டு ரெண்டு பேருமே கடலோரமா போய்கொண்டே இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் கடலோரமா போய் கொண்டிருக்கும் பொழுது, அப்ப அவர்களுக்கு கடலை கடந்து போக வேண்டிய நிலை வருது. இன்னொரு ஊருக்கு ஏதாவது போகணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அவங்களுக்கு கப்பல் இல்லை, போறது கப்பல் வேணும்ல, நீச்சல் அடிக்க போக முடியும், கடல்ல போக முடியாது. அப்ப அவங்கள கடந்து ஒரு கப்பல் வருது. கப்பல் வந்த உடனே அப்ப அதை கை காட்டி, கப்பல்னா என்ன, நம்ம பெரிய ராட்சச கப்பல் 10 கிலோமீட்டருக்கு பின்னாடி நிக்கக்கூடிய கப்பல்லாம் கிடையாது, இப்பதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். கப்பல்னா என்ன, ஒரு ஒரு படகு, இந்த இடத்துல படகு, இந்த லாஞ்சி ஸ்டீமர் மாங்கல், அதான் அந்த காலத்து கப்பல்ங்கிறது, அந்த மாதிரி ஒரு கப்பலா இருந்திருக்கு. அதனால ஒரு கிட்டத்துல தெரியாது. பெரிய கப்பலா இருந்தா கை கட்டி தூரம் அளவுலாம் நிக்காது, அது எவ்வளவு தூரத்தில் நிக்கும், ஆழம் பத்தாது இல்லையா. பெரிய கப்பலா இருந்தா ரொம்ப ஆழம் தேவைப்படும், ரொம்ப ஆழம் தேவைப்படுறது ரொம்ப தள்ளி நிக்கணும். கப்பல்ங்கிறது நம்ம கையை காட்டினா தெரியாத தூரத்தில் போய் நிக்கணும். இவர் கையை காட்டி கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம், சின்னது படகை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், 10-15 பேர் ஏறி உட்கார்ந்து போற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அப்ப பேசின உடனே இவர் ஹிலர்ல, இவர் நம்ம ஆள்ல இவருன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு காசு வாங்கவே அவர் ஏத்திக்கிட்டாங்க. கப்பல் என்ன, கப்பல் ஓட்டுறவங்க அதுல வந்து அந்த படகுல வந்து ஏற்றி கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது, அப்ப அந்த கப்பல்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்துடைய அப்படி விழாவாரியா நேர பாக்குற மாதிரி நேர்முக வர்ணனையாக சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் சொல்றாங்க. அப்ப ஒரு சின்ன சிட்டுக்குருவி வந்து அந்த கப்பலுடைய ஓரத்துல அப்படி உட்காரு, இவங்க எந்த கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஓரத்துல வந்து உட்கார்ந்து கடல்ல வந்து என்ன செய்யுது, ஒரு கொத்து 2 கொத்து வாய வைக்குது, கடல் தண்ணியில வைக்குது, வச்சுட்டு பறந்து போச்சு. சும்மா ஒரு சம்பவம் நடக்குது அப்படி. அப்ப இந்த ஹிலர் சொல்றாரு, மூசாவே அல்லாஹ்வுடைய கல்வி இருக்க அதோட ஒப்பிடும் பொழுது இந்த கடல்ல இந்த சிட்டுக்குருவி எவ்வளவு எடுத்திருக்கும், அவ்வளவுதான்ப்பா, நீனும் உலகத்து நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டியான்னு சொல்லாம அவருக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இவ்வளவு பெரிய கடல்ல இந்த சிட்டுக்குருவி எவ்வளவு தண்ணி எடுத்திருக்கு, அதை விட குறைவுதான்ப்பா நம்முடைய கல்வி, என்னுடைய கல்வி உன்னுடைய கல்வியும் சேர்த்து பார்த்தா கூட இந்த கடலில் இருந்து எவ்வளவு தண்ணீரை அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய வாயில் எடுத்துக்கொண்டிருக்கிறதோ அதை விடவும் குறைவுதான் நம்முடைய கல்வி. என் கல்வி உன் கல்வி ரெண்டு சேர்த்து, என் கல்வி உன் கல்வி ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலும் சரி, அது வந்து அல்லாஹ்வுடைய கல்வி. இந்த 7 கடல் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுல இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு சிட்டுக்குருவி இருக்கு பாருங்க, அது வந்து எவ்வளவு இருக்கு, சிட்டுக்குருவியுடைய வாயில ஒரு துளி கூட இருக்காது, வாய வைக்குமே இதை விட நாக்கு நினைக்கிற அளவுக்கு தான் அதுல தண்ணி இருக்கும். அந்த தண்ணீர்ல ஒண்ணுமே ஒரு பெரிய அளவுன்னு சொல்ல இயலாது, அதை விட குறைவு அப்படின்னு சொல்லி, இல்லாக்க நக்கரத்தி ஹாதல் உஸ்பூரி ஃபில் பஹரி, கடல்ல இந்த சிட்டுக்குருவி வாய் வைத்தத அந்த அளவை விட நம்முடைய கல்வி குறைவு அப்படின்னு முதல் பாடம் கற்பிக்கிறார். அறிவு மமதைக்காக வேண்டி என்ன பண்றாரு, முதல் பாடம் வந்து ஒண்ணுமே இல்லப்பா, என்ன தெரிஞ்சுட்டு நீ நானு, நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அதை சொல்லி கொடுத்துறாரு.
அப்ப அப்படி கப்பல் போய்கிட்டே இருக்கு. என்ன பண்றாருன்னு கேட்டா, வேணும்னு அந்த கப்பலுடைய ஒரு பகுதியை போட்டு ஓட்ட போடுறாரு. ஒரு பலகையை பேத்து எடுக்கிறார். போய்கிட்டு இருக்கிற கப்பல் என்ன செய்யறாரு, இந்த இடத்துல ஒரு பேத்து எடுத்து போடுறாரு. அப்ப மூசாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. என்னப்பா இது, கூலி காசு வாங்காம கட்டணம் இல்லாம நம்மளை ஏத்திட்டு போறாங்க, அந்த கப்பலோட உடைக்கிறிய, நல்ல கப்பல் பிரயாணம் பண்ண ஏத்திக்கிட்டு போனா அதை போய் டேமேஜ் பண்றிய அப்படின்னு சொல்லி அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க. அப்ப நீ வந்து இங்க உள்ள இருக்கிற அல்ல மூல் கடிக்க பாக்குற எல்லாத்தையும், எதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ற? மூல் கடிக்கலாம் இல்ல, ஒரு ஓரத்துல ஒரு பீஸ் எடுத்து விட்டாரு, டேமேஜ் பண்ணிட்டாரு. அப்ப இவர் கேட்கிறாரு. அப்ப உடனே அவர் பதில் சொல்லல. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம கூட உனக்கு பொறுமையா இருக்கல, நமக்கு மாணவரா இருக்கிறதுக்கு உனக்கு நான் ஒன்னு பண்ணுவேன், நீ பாட்டு பார்த்துட்டு வர மாட்டேன், ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருப்ப, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லலையா அப்படின்னு போட்டு அந்த ஆயுதத்துக்கு போட்ட உடனே அவர் அடங்கிட்டாரு. ஆமாமா சரி கேட்கல, இனிமே கேட்க மாட்டேன், இதுக்கு விளக்கம் கேட்கல அவரு, இனிமே கேட்கல, சும்மா வர்றேன், பேசாம வர்றேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைஞ்சிட்டாங்க. மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் சொல்லல, அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாரு, நான் மறந்ததுக்காக வேண்டி நீ தண்டிச்சிடாதப்பா, அதுக்காக கோவிச்சுப்படாத, நான் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டம் கொடுத்துறா, நான் இனிமே ஒழுங்கா நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது முதல் தடவை ஒரு மறதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு விட்டார்கள். அப்புறம் போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கொண்டே இருக்கும் பொழுது கடல் கடந்துட்டாங்கன்னு அர்த்தம். நடந்து போனார்கள் சொன்னா அர்த்தம், கடந்து போய் அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க அப்படி நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞர் சில இளைஞர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு இளைஞர் வந்து இளைஞர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். உடனே இவர் கூட போனார்ல ஹில்ரு, இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த குழந்தையுடைய அந்த பையனுடைய தலையை பிடிச்சி திருவி தனியா கழட்டி எடுத்துட்டாரு. தலையை கழட்டி நினைச்சிட்டாரு, தனியா எடுத்துட்டாரு. அப்படியே வருது பக்தலா ரசகுபி எதுகி, தலையை கையினால கழட்டி எடுத்துட்டாரு. சாதாரணமா அறுவாள்னால வெட்டுறது கூட அப்படி அல்ல. இவர் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர்ல செஞ்ச காரணத்தினால அப்படி தனியா பிச்சு தூக்கி வச்சுட்டாரு. ஒரு பொம்மையில செய்யற மாதிரி, களிமண் பொம்மையில தலையை பிச்சு எடுக்கிற மாதிரி நினைச்சிட்டாரு, பிச்சு எடுத்து வச்சுட்டாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏப்பா ஒரு அநியாயமா ஒரு பாவமும் செய்யாம யாரையும் கொல்லாத ஒரு பையனை போய் கொண்டு விட்டிய, நீ அநியாயம் பண்ணிவிட்டிய அப்படின்னோடனே அதே பதில் என்ன சொன்னேன், ஏற்கனவே சொன்னா இல்லையா, உன்னால பொறுமையா இருக்க முடியாது, நமக்கு மாணவரா இருக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், நீ மறுபடியும் மீறுறிய அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நான் இனிமே பேசல, பழையபடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறாரு. போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஊர், இது ரொம்ப நாள் போயிருக்கான்னு விளங்குது இல்லை, பார்த்தோம்னு சொன்னா பல நாட்கள் அவரோடவே அலைய விட்டு இப்படி ஒரு 3 சம்பவங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டலாம். அவரோட இருந்து கொண்டே இருக்கும்போது ஒரு ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போய் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்கறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஊருக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது கடமை. இந்த காலத்துல சாப்பாடு கொடுக்கறது கடமை கிடையாது, ஹோட்டல் இருக்குது, காசு இருந்தா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் வந்து ஹோட்டல்லாம் கிடையாது. ஒரு ஊருக்கு வந்தான்னா சோறு கொடுத்தாதான் பிழைக்க முடியும், செத்து போயிடுவான், காசை வச்சு என்ன பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போறாங்கன்னு சொன்னா விருந்தளித்தல் என்பது வந்து கட்டாயமா எல்லாரும் செஞ்சிருவாங்க. வெளியூர்ல இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா சாப்பாடு போடுவதுல வந்து யாருமே என்ன செய்யறது இல்ல, அதை வந்து மறக்க மாட்டாங்க, யாரு என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. வெளியூர்ல யாருன்னு தெரியாத வந்துட்டான், வேலை கிடைக்காது, இவனுக்கு என்ன வச்சுக்கிறான்னு தெரியல, இந்த 2 ரொட்டி தின்னு, இந்த தந்து போ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் அந்த அப்படிதான் செய்ய முடியும். நாளைக்கு இவங்க போய் அவங்க உதவிடுவாங்க, எல்லாம் கணக்கு நேராகி போயிடும். அதனால ஃப்ரீயாக ஓசியாக விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுப்பது என்பது வழக்கமா இருந்துச்சு. வழக்கம் மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடமைங்கிறாங்க, உரிமை உனக்கு. விருந்தாளியா போனா முதல் நாள் வந்து என்னது உனக்கு உரிமை, 2வது நாள் உனக்கு ஒரு, 3வது நாள் வந்து தர்மம், அதுக்கு மேல போறது வந்து சரியில்லை, பிச்சை வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுலாம் இருக்குது, ஹதீஸ்லாம் இருக்குது. அப்ப அந்த மாதிரி போன உடனே சாப்பாடு கேட்கிறாரு. யாசகம் கேட்டாலும் நினைச்சுக்க கூடாது. அது மூசா நபி 2 பேரும் போய் ஒரு வீட்டுல போய் சோறு கேட்டாங்கன்னு நம்மளும் போய் சோறு கேட்க கூடாது. இந்த காலத்துல கேட்க தேவை கிடையாது, கையில 100 ரூபா இருந்தா எங்கேயும் சாப்பிட்டு வந்துடலாம், பெரிய கஷ்டம் கிடையாது. அப்ப சாப்பாடு கேட்கிறாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதெல்லாம் தர முடியாது போடா அப்படின்ட்டாங்க. 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கல உடனே அந்த ஊர்லயே இருந்துகிட்டு இருக்கிறாங்களா. அப்போ ஒரு செவர், ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு செவர் வந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. இந்த இப்போ விழுந்து அப்போ விழுந்துங்கிற மாதிரி இருக்குது. ஆக அந்த செவர் விழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, மெனக்கட்டு அதை நிமித்தி சரி பண்ணி அதை விழாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகளை இவர் பண்றாரு. இப்போ மூசா நபி அட்டாக் பண்றாங்க. முதல் 2 அட்டாக் பண்ணதாவது ஒரு நியாயம், இப்ப அநியாயத்துக்கு போய் அட்டாக் பண்றாரு. சோறு தராதவங்க இவங்களுக்கு எந்த வேலை நீ செஞ்சுட்டு இருக்கேங்கிறாரு. கேட்டதாவது களத்தை திரும்பும்போது கேட்டா நியாயம் இருக்குது, நல்லா இருக்கிற கப்பலை உடைச்சா கேள்வி நியாயம் இருக்குது. இப்ப டேமேஜ் ஆனா சரி பண்றாரு.
இப்பவும் கேட்கிறாரு, டேமேஜான உதவி செய்யாட்டி சோறு தாட்டி அதுக்கு என்ன செய்யறது, உழவுப்புறையை கட்டணும், அதை சரி பண்ணி வைப்போமே, நம்ம கடமை நம்ம செய்வோம், அவன் கடமை அவன் செய்யாட்டி போறான்னு சொல்லி நல்ல காரியம் தான் செய்யறாரு. இருந்தாலும் இதுலயும் போய் மூசா நபி என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஏன்பா நமக்கு சோறே தரமாட்டேன்ட்டாங்க, இவங்களுக்கு போய் நீ வந்து உதவி செய்யற, உளுந்தா உளுந்துட்டு போகுத அப்படின்ன உடனே அப்ப என்ன செஞ்சாரு, சரி அப்படியே தான் செஞ்சு கொடுக்குற, கூலி வாங்கிட்டா செய்யலாம்ல, லவ் சீத்த லத்தகத்த அழகி அஜிரா, கூலி வாங்கிட்டா அது நமக்கு சோத்துக்காக உதவுமா இல்லையா, சாப்பாடு கொடுங்களா நிமித்தி தர்றேன்னு சொல்ல வேண்டியா, நீ அதை விட்டுப்பட்டு நீ பாட்டுக்கு ஃப்ரீயா போய் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. உடனே அவர் சொல்லிவிட்டாரு, முடிஞ்சிச்சு, இனிமே நம்ம பிரிஞ்சிட வேண்டியதான், ஏன்னா 3 சான்ஸ் உனக்கு கொடுத்தாச்சு, இனிமே நம்ம நீ பிரிஞ்சுக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 3க்கு விளக்கம் கொடுக்கிறார், அதற்குரிய விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை இப்படி விளக்குகிறார்கள். இது அவ்வளவும் ஹதீஸ்ல உள்ள வாசகம். இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ஹதீஸ்ல உள்ளதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு. இது வந்து புகாரில் 122, 3401, 4725, 4726, 4727 ஆகிய ஹதீஸ்கள்ல இதெல்லாம் காணப்படுகிறது. அது இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, இத குர்ஆன்ல இத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொடராக நீங்கள் சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது அத்தியாயத்துல 60ல இருந்து ஆரம்பிச்சு 82 வரைக்கும் 22 வசனங்கள்ல இதுக்கு அல்லாஹ் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். சூரத்துல் கஹ்ஃப்ல 60வது ஆயத்துல இருந்து எடுத்துக்கிட்டு 82 வரைக்கும் போனீங்கன்னா இதுல உள்ள பெரும்பாலான செய்திகள் வரும். எப்படி வருது, இது கால மூசாலி ஃபத்தா, அதெல்லாம் வரல. எது வரல, யார் ரொம்ப அறிஞ்சவர் கேட்டது, நான் தான் ரொம்ப தெரிஞ்சவர் சொன்னது, அதெல்லாம் எதுல வரல, அந்த குர்ஆன்ல வரல. ஆனா அது வந்து திடீர்னு போனார்னு சொன்னா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது பாருங்க. ஹதீஸ் வந்து நமக்கு ஒரு தெளிவை அதிகப்படுத்துகிறது. குர்ஆனோட சேர்ந்த ஹதீஸ்கள் இருக்குமேயானால் ஒரு விஷயம் அது முழுமையா வழங்கிக் கொள்வதற்கு யூஸ் ஆகுது. இல்லைன்னா எப்படி ஆரம்பிக்குது குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, வேற விஷயம் சொல்லிட்டு திடீர்னு இது கால மூசாண்டு ஆரம்பிக்குது. 60வது வசனத்துல அந்த டாபிக் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சா அதுக்கு தலைப்பு இருக்காது, ஆரம்பம் இருக்காது. எப்படி ஆரம்பிக்குது, அதாவது இது கால மூசாலி ஃபத்தாஹு, மூசா வந்து தன்னுடைய சீடருக்கு இளைஞருக்கு சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, லா அப்ரஹ ஹத்தா அப்லுக மஜ்மல் பஹ்ரைனி, 2 கடல்கள் சங்கமமாகிற இடம் வரைக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன். சீடர் சொல்றாரு, நம்ம பிரயாணம் போறோம், எது வரைக்கும் போறோம், நாள் கணக்கெல்லாம் கிடையாது, 2 கடல் சங்கமமான இடத்தை சந்திக்கணும். அது ஒரு நாளாவும் இருக்கலாம், ஒரு மாசமாவும் இருக்கலாம், அதுவரை நம்முடைய பயணம் தொடரும் என்று மூசா சொன்னதை நினைத்து பாருங்கள் ஆரம்பிக்குது. இது ஏன் இளைஞர் சொன்னாரு, என்ன 2 கடல், என்ன என்னத்துக்காக வேண்டி ஒரு பிரயாணம் பண்றேன்னு சொன்னாரு, ஒண்ணு விளங்கல. இதெல்லாம் எங்க விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு தந்த விளக்கத்துல தான் நமக்கு என்ன செய்யுது, ஒரு பிரகாசம் பிரைட்டா வெளிச்சமா விளங்குது. இல்லைன்னா அது ஒண்ணும் விளங்காது இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் ஃபலம்மா பலகா மஜ்மா பைனிஹிமா, 2 கடல் சங்கமிக்கிற இடத்தை இருவரும் அடைந்த பொழுது நசியா ஹூத்தஹுமா, மீனை அவர்கள் மறந்து விட்டார்கள், 2 பேரும் மறந்து விட்டார்கள். ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹரி சரபா, அந்த மீன் வந்து கடல்ல வந்து ஒரு குகையை அமைத்து கொண்டு ஓடிவிட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். குகை மாறிய, அதாவது ஒரு பூமியில குகை, தண்ணியில வந்து போனா விலகாது இல்லையா, தண்ணிக்குள்ள ஏதாவது மீன் போனாலோ நம்ம நீச்சரிச்சு போனாலோ ஓட்டையா விழுவும், ஓட்டை விழுவாது. பூமிக்குள்ள போனாலும் ஓட்டை விழுந்துரும் குகை. இதுல என்ன மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா, இந்த மீன் நல்ல அற்புதமான முறையில் செஞ்சதுனால ஒரு குகையை அமைத்து கொண்டு ஓடியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதுல மீன் என்ன விவரம் இல்ல, ஏற்கனவே ஹதீஸ்ல என்ன வருது, மீன் அல்லாஹ் எடுத்துட்டு போக சொன்னா, அதுதான் அடையாளமாக்கி காட்டினா, அந்த மீன் தான் ஓடி போனது என்பதை நம்ம ஹதீஸ்ல நினைச்சுக்கிறோம், விளங்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல 3401 புகாரியுடைய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அது அந்த மீன் ஓடுனது வந்து ஒரு சுரங்கத்தை போல, ஒரு குகையை போலவே அது துவாரமிட்டு கொண்டு ஓடு அப்படி இருக்குது. திரும்பி வரும்போது பாக்குறாங்க தண்ணி விலகாம நிக்குது, சேராம நிக்குது. இப்படி மீன் ஓடின அந்த பாதை தண்ணி விலகி அப்படி நிக்கிற காட்சி என்ன செய்யறாங்க, கண்ணால பாக்குறாங்க. அப்படிங்கிறது 3401வது ஹதீஸ்ல அது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்புறம் ஃபலம்மா ஜாபஸா, 2 பேரும் அதை கடந்து சென்ற பிறகு, எதை மீன் ஓடி போன இடம் இருக்குல்ல, அதை 2 பேரும் கடந்து சென்ற பொழுது காலலி ஃபத்தாஹு, தன்னுடைய சீடரிடத்திலே மூசா நபி சொன்னார்கள், ஆத்தினா கதானா, ஏய் காலை உணவை கொண்டு வாப்பா, காலை சாப்பாடை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. லக்கது லக்கீனா மின் சபரினா ஹாதா நசபா, இந்த பிரயாணத்தில் நம்ம பெரிய கஷ்டத்தை அனுபவித்து போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு தூரமில்ல தளப்பும் இல்லாம போய்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தோம் என்று மூசா நபி சொன்னார் என்று 62வது வசனம் சொல்கிறது. அப்ப கால அந்த சீடர் சொல்கிறார், அரைத்த இதாவைனா இல சகரத்தி, அந்த பாறையில நம்ம ஒதுங்குறோமே அதை நினைச்சு பாத்தீங்களா, இன்னி நசீத்துல் ஹூத்த, நான் வந்து இந்த மீனை மறந்தே போயிட்டேன்,
ஒமா அன்சானிகி இல்ல ஷைத்தானும் அது குறவு, அதை நினைவு கூறாமல் ஷைத்தான் தான் என்ன செஞ்சுட்டான், மரகடிக்கு செஞ்சுட்டான். ஒத்தகத சபீலஹு ஃபில் பஹரி அஜபா, ஆச்சரியமான முறையில அது கடலில் ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு சென்று விட்டது. ஆச்சரியமான வார்த்தையும் போடுறாரு, அல்லாஹ் போடுறான் குர்ஆன்ல. அப்ப ஆச்சரியமான முறையில அந்த ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு அந்த மீன் ஓடி போச்சு, உங்களோட சொல்ல நான் மறந்துட்டேன் என்று சீடர் சொன்னார். முதல் சொன்ன ஹதீஸ்ல உள்ளது, இப்ப குர்ஆன்ல உள்ள தொடர்ச்சியா ரிப்பீட் நினைக்க கூடாது. குர்ஆன்ல என்ன விஷயம் இருக்கு, ஹதீஸ்ல என்ன விஷயம் இருக்குன்னு பிரித்தறிகிறதுக்காக வேண்டி இந்த குர்ஆன்ல வரிசையா எதெல்லாம் ஹதீஸ்ல விளங்கி இருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப கால தாலிக்க மாக்குன்னா நபுகி, அதுதானப்பா நாம் தேடுகிற இடம் என்று மூசா நபி சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் நினைஞ்சாங்க, வந்த வழியே பேசிக்கொண்டே திரும்பி வந்தார்கள். பல இடத்தை வந்து அடைந்தார்கள். அங்கே வஜதா அபுதம் இன்ன இபாதினா, நமது அடியார்களில் ஒரு அடியாரை அங்கே கண்டார்கள். ஆத்தைனாகு ரஹமத்தம் எந்தினா, அவருக்கு நமது அருளை நாம் வழங்கி இருந்தோம். அல்லம்னாகு மில்லதுன்னா இல்மா, நம்முடைய புறத்திலிருந்து நாம் வந்து அவருக்கு கல்வியை நினைஞ்சிருந்தோம், கற்றுக் கொடுத்திருந்தோம். நம்ம புறத்திலிருந்து அவர் கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தோம். அந்த மாதிரி ஒரு அடியாரை வந்து மூசா நபியும் அந்த சீடரும் சந்திக்கிறார்கள். காலலகு மூசா, அவரிடத்திலே மூசா சொன்னார், ஹல் அத்தபியுக்க அலா அந்து அல்லிமணி மிம்மா உள்ளிம் தர்சுதா, உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை நீர் எனக்கு கற்றுத் தருவதற்காக உமக்கு சீடராக நான் இருக்கட்டுமா, உம்மை பின்பற்றி வரட்டுமா என்று மூசா நபி கேட்டார்கள். கால இன்னக்கலன் தஸ்தத்திய மாய சபுரா, என்னோடு உன்னால் பொறுமையா இருக்கவே இயலாது என்று அவர் சொன்னார். அந்த அடியாரு சொன்னார், கைபத்தஸ்பீர் அலாமாலம் துஹித்பிஹி குப்ரா, உனக்கு விவரம் இல்லாத ஒரு விஷயத்தில் எப்படித்தான் பொறுமையா இருக்க முடியும்? நான் செய்யற காரியம் விவரம் உனக்கு புரியாது, விவரம் தெரிஞ்சா பொறுமையா இருந்துருவேன், நான் ஏற்கனவே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ப எதை பற்றி உனக்கு விவரம் இல்லையோ அது பற்றி உன்னால் பொறுமையாக எப்படி இருக்க முடியும்? விவரம் முடியாட்டு கேள்வி என்ன கேட்போம், எது புரியலையோ சந்தேகம் வருதோ அது அப்ஜெக்ஷன் உடையாந்துரும். அப்ப இவர் சொல்றார் மூசா நபி, கால சதஜுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் காண்பீர்கள். ஒல ஆசிலக அம்ரா, உமக்கு எந்த கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், ஒரு மாணவனாகவே வந்து உங்களோட இருந்து நான் பறித்துக் கொள்கிறேன். அப்ப அவருக்கு 69 70 வருது, 70வது வசனத்துல கால இனித்த பாத்தனி, என்னை இனி பின்பற்றுவதாக இருந்தால் பலா தஸ்அல்னி அன் ஷைஇன், எதை பத்தி என்கிட்ட கேட்கவே கூடாது, கேள்வியே கேட்டக்கூடாது. ஹத்தா உஹதிசலக்கும் என்ஹுதிக்கிறா, அது பற்றி நானா விளக்குற வரைக்கும், நான் விளக்கம் உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்லுவேன், நானா விளக்குற வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேள்வி கேட்காத, இந்த கண்டிஷனை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். ஒத்துக்கிட்ட வன் தலக்கா, இருவரும் நடந்து சென்றார்கள். ஹத்தா இதா ரகிபா சபீனத்தி, கப்பலிலே இருவரும் ஏறிய உடனே ஹரகஹா, அதை அவர் வந்து சேதப்படுத்தினார். கப்பல்ல ஏறணும் பண்ணாரு, சேதப்படுத்தினார். உடனே மூசா நபி கேட்கிறாங்க, ஹரக்தஹா லித்துகுரிக்க அகலஹா, இந்த கப்பலில் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக வேண்டி நீ வந்து சேதப்படுத்துகிறாயா? லகஜ்ஜத செய்ய நிம்ரா, நீ ரொம்ப மோசமான காரியத்தை செய்கிறாய், நீ நல்ல காரியம் செய்யல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கால அலம் அக்குள்ளக்க இன்னக்கலன் தஸ்தத்தியா மாய சபரா, என்னோடு பொறுமையா இருக்க முடியாது என்று உனக்கு முன்னரே நான் சொல்லவில்லையா? இவர் திருப்பி கேட்கிறார். உடனே அவரு மூசா நபி, லா துஆகிதுனி பிமா நஸீது வலா துர்ஹிக்னி மின் அம்ரி உஸ்ரா, நான் மறதியா செஞ்சதற்காக என்னை தண்டிச்சிராத, எனக்கு கஷ்டம் கொடுத்துறாதப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், மறந்துட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபன்தலகா, மேலும் ரெண்டு பேரும் நடந்து சென்றார்கள். ஹத்தா இதா லகியா குலாமன், ஒரு இளைஞரை அவர் சந்தித்த பொழுது கத்தலகு, கொன்று விட்டார். ஹதீஸ்ல எப்படி கொன்றான்னு விவரம் வருது, இதுல கொன்று விட்டார்னு மட்டும்தான் வருது. கால மூசா நபி கேட்டார்கள், கத்தல்த நப்சன் ஜகியத்தன் பிகைர் நப்சின், எந்த ஒரு உயிரையும் கொல்லாத ஒரு ஆத்மாவை நீ கொன்று விட்டாயா? ஒரு ஏதாவது ஆளை கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு கொலைன்னு சொல்லி நியாயம் இருக்கிறது, யாரையும் கொல்லாத ஒரு உயிரை கொன்று விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு லக்கஜ்ஜத செய்ய நுக்ரா, நீ வந்து ஒரு ஆட்சேபகரமான காரியத்தை செய்கிறாய் என்று இரண்டாவது ஆட்சேபனையும் சொல்கிறார். கால அவர் சொல்லுகிறார், அலமக்குள்ளக இன்னக்கலன் தஸ்தத்தியம் அயசபுரா, என்னோடு பொறுமையாக இருக்க முடியாது என்று முன்பே நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அப்ப கடைசியா சொல்றாரு, இரண்டாவது மாட்டிக்கிற போது சொல்றாரு, இன்சால் துக அன்சையும் பாதகா, இதுக்கு பிறகு நான் உன்கிட்ட கேள்வி கேட்டால் பலாத்து சாஹிபுனி, இனிமே வந்து என்னை தோழமை வச்சுக்கிறாத, இனிமே நான் கேட்க மாட்டேன். 2 சான்ஸ் கொடுத்துட்டு இல்ல, இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. அவர் அப்படியே மறுத்துறான்னு விளக்குறப்ப இவர் கெஞ்சிறாரு. அப்ப கல்பலகத்தம் இல்ல துண்ணி உதுரா, என்னிடமிருந்து போதுமான சமாதானத்தை நீ பெற்றுவிட்டீர். 2 சமாதானம் சொல்லிவிட்டேன், 2 தடவை தப்பு பண்ணி 2 தடவை மன்னிப்பு கேட்டு 2 தடவை பண்ணியாச்சு, மறுபடியும் திருப்பி நான் உன்கிட்ட கேட்க நியாயம் இல்லாம போயிடும்.
அதனால இனிமே ஒரு தடவை சொன்னா போது என்ன கட்டி விட்டுரு. இவர் தான் முந்தி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு. இந்த வார்த்தை சொல்லாம இருந்தா இன்னொரு 4 சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும். இவர் முந்தி அப்படி நான் சொல்றேன், அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மூசா நபி அவர்கள் இப்படி சொல்லாம இருந்திருந்தாரே ஆனால் அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா இரஹமுல்லாஹ் மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும், வதிதுனா லவ் சபர, அவர் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாரே ஆனால் நிறைய செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கும். அவர் போட்டுக்கிட்டு அவரா தேவையில்லாத கண்டிஷனை போட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நானா சொல்லல. அப்ப மூசா நபி என்ன பண்ணிட்டாங்க, அவரா முந்திக்கிட்டு தேவையில்லாம இது ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, போய்கிட்டே இருக்கு, அல்லாவே போக சொல்லிருக்கான், சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதானே, இனிமே இன்னொரு சான்ஸ் தப்பு பண்ண திருப்பி அனுப்பிடு அப்படி வாலண்டியரா இவராவே சொல்லிட்டார். சொன்ன உடனே பன்தலகா, 2 பேரும் மேலும் நடந்து சென்றார்கள். ஹத்தா இதா அத்தையா அகல கரியத்தின், ஒரு கிராமவாசிகளை சந்தித்த பொழுது இஸ்ததாமா அகலஹா, அந்த ஊர்வாசிகள்கிட்ட உணவு கேட்டார்கள், பசிக்கு உணவு கேட்டார்கள். அபவ் ஐயுலைஃபுஹுமா, அவங்க உணவளிக்க மறுத்து விட்டார்கள். உணவு கேட்டதுக்கு உணவளிக்க மறுத்து விட்டார்கள். வஜதா பிஹா ஜிதாரன் யுரீது அன் யன்கல்ல, விழுவதற்கு தயாரான நிலையிலே ஒரு சுவரை 2 பேரும் கண்டார்கள். அகாமஹு, அதை இவர் நிலைநிறுத்தி வைத்தார், விழுகிற சுவரை நிப்பாட்டி வைத்தார். அப்ப மூசா நபி கேட்கிறாங்க, லவ் ஷீத்த லத்தகத்த அலைஹி அஜ்ரா, நீ நினைச்சா கூலி வாங்கியிருக்கலாம், சும்மா எதுக்கு நீ விட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றார், ஹிலர் சொல்கிறார், ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள பிரியக்கூடிய நேரம் முடிந்து விட்டது, 3 சான்ஸ் முடிந்து விட்டது, இனிமே நம்மோடு வர முடியாது. சவுனபியுக பிதவீலி மாலம் தஸ்ததி அலைஹி சபரா, நீ எந்த காரியத்துல பொறுமை இல்லாம அவசரப்பட்டாயோ அந்த 3 காரியங்களுக்கான விளக்கத்தை நான் இப்போது உனக்கு சொல்கிறேன். 3 விஷயம் நடந்துச்சு, அவசரப்பட்டீல, இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 78 வரைக்கும் இது வரைக்கும் வருது. இந்த விவரம் சொன்ன விஷயம் ஹதீஸ்ல வரல, குர்ஆன்ல தான் வருது. என்ன விவரத்துக்கு செஞ்சாருங்கிறது குர்ஆன்ல இருக்கனால ரசூலுல்லாஹ் சொல்லல. அது என்ன விவரம்? ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, அம்ம சஃபீனத்து, இந்த கப்பல் இருக்குல்ல, ஒரு கப்பலை உடைச்சங்கறீல, அந்த கப்பல் கானத்திலி மசாக்கீன யஅமலூன ஃபில் பஹரி, கடல் தொழில் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு சொந்தமானது. அங்க கடல்ல மீன் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. கடல் தொழில்னா என்ன அர்த்தம்? மீன் பிடிக்கிறவங்க அல்லது ஏதாவது பொருள்களை வாங்கிட்டு ஒரு இடத்துல வாங்கி ஒரு இடத்துல விற்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப கடல் தொழில் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு அது சொந்தமானதாக இருந்தது. அரத்து அன் ஐபஹா, நான் அதை குறைவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினேன். ஏன் விரும்பினேன் என்று சொன்னா, காண வராகும் மலிக்குன் யஹுதுகுல்ல சஃபீனத்தின் கஸ்பா, அங்க அந்த கடலுக்கு பின்னாடி ஒரு மன்னன் ஒருத்தன் இருக்கிறான். நம்ம அந்த ஊருக்கு போயிட்டோம். அவன் என்ன செய்யறான்னா, நல்ல கப்பல் எல்லாம் அவன் சொந்தமாக்கிடுவான், டேமேஜ் ஆன கப்பலை விட்டுருவான். ஒரு ஏழை மக்களுக்கு சொந்தமான கப்பல் இது, நம்ம அப்படியே போய் அந்த ஊர்ல இறங்கணும்னு சொன்னா நல்ல கப்பல் அமைக்க வச்சுக்கிறாங்க, திருப்பி இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்காது. அப்ப அந்த ஏழை மக்களுக்கு கப்பல் திரும்பி வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் தூக்கி போடுப்பா அப்படின்றான். இந்த சின்ன டேமேஜ் உங்க ஊர்ல போய் சரி பண்ணிக்கிடுவாங்க. அப்ப இந்த டேமேஜ் ஆன கப்பல் அவன் எடுக்க மாட்டான், நல்ல கப்பலா இருந்தா என்ன செய்வான், எடுத்துருவான். அதனாலதான் நான் வேணும் டேமேஜ் பண்ணுனேன், உனக்கு இந்த சூட்சமம் வழங்காது அப்படின்னு சொல்லி முதல்ல கப்பலை உடைச்சதுக்கு காரணம் சொல்லிட்டாரு. அப்ப இது ஃபர்ஸ்ட் காரணம். அம்மல் குலாமும், அந்த இளைஞன் இருக்கான, இளைஞனை கொலை பண்ண பாரு, காண அபவாகு மூமினைனி, அவனுடைய பெற்றோர் இருவரும் நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக இருந்தார்கள். அவன் தன்னுடைய பெற்றோர் இருவரையும் நிராகரிப்பினாலையும் வழிகேட்டினாலையும் அவங்கள நாசமாக்கிடுவான் என்று நம்ம பயந்தோம். ஆள் ரொம்ப டேஞ்சரானவன், அவன் பெற்றோர் மூமினா இருக்கிறாங்க, அவங்களையே இவன் நிராகரிப்பாளரா மாத்திருவானோ என்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அடக்குமுறை செய்வானோ என்று நான் பயந்தேன். அதனாலதான் அரதுனா யுபதிலகுமா ரப்புகுமா கைரம் மின்ஹு ஜகாத்தன் வ அக்ரபருகுமா, இந்த இவனை விட ஒரு சிறந்த குழந்தையை இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம விரும்பினோம். விரும்பிதான் நான் அந்த காரியத்தை நான் செய்தேன். இவன் ஆளு டேஞ்சரான ஆளு, இவன் இருந்தா அவங்களும் சேர்ந்து கெட்டு போயிருவாங்க, அவ்வளவு மோசமான ஒரு தருதலையா இருக்கிறான். இவனுக்கு பதிலா வேற ஒரு நல்ல குழந்தைய வேற அல்லாஹ் கொடுக்கிறதாக முடிவு எடுத்திருக்கிறான். அதை இவருக்கு சொல்லி கொடுத்திருக்கான். இவர் தான் வேணும்னு தானே அந்த செட்டிங் பண்றான். இவருடைய மூசா நபி நான் தான் ரொம்ப தெரிஞ்சு சொன்னதுனால இவருக்கு தெரியாத விஷயத்தை ஒரு ஆளுக்கு தெரிகிற மாதிரி காட்டி அதன் மூலம் ஒரு பாடம் கற்பிக்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம். இவருக்கு இயற்கை எல்லாம் தெரியும் விளங்கிட கூடாது. இந்த ஹிலுரி என்பவருக்கு இயற்கையாகவே எல்லாம் மறைவானது அது இது எல்லாம் தெரியும் புரிஞ்சுக்கிறவே கூடாது. இது எதை வச்சு அவர் சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் அறிவிச்சு கொடு, அந்த 3 பாயிண்ட் மட்டும் அவருக்கு சொல்லி கொடு, இந்த 3 பாயிண்ட்ல வச்சு மண்டையில அடிச்சு உன்னை விட விவரமான ஆள் இருக்காங்கிற பாடத்தை சொல்லி கொடுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம்.
அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். இவன் ஆள் டேஞ்சரு, இவன் வளர்ந்தான பெற்றோருக்கு இடைஞ்சல, இவனை காலி பண்ணிடு, அதுக்காக கவலைப்படாத, அவங்களுக்கு நல்ல பிள்ளை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய ஆர்டர் வந்ததின் அடிப்படையில தான் நான் அதை செஞ்சேன். அப்பதான் அரதுனா யுபதிலகுமா ரப்புகுமா கைரம் மின்ஹு ஜகாத்தன் வ அக்ரபருகுமா, ரொம்ப அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இவர்களுக்கு இன்னும் தூய்மையானவராகவும் சிறந்தவராகவும் இருக்கிற ஒரு குழந்தைய அல்லாஹ் வந்து பதிலா கொடுப்பான் என்று நாம விரும்பித்தான் இதை செஞ்சோம். இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, அம்மல் ஜிதாரு, அந்த விழப்போன சுவத்தை வந்து நிப்பாட்டி வச்சன அந்த சுவரு காணலி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனத்தி, இந்த ஊரில் உள்ள 2 அனாதைகளுக்கு சொந்தமான வீடு. அது குட்டிச்சவரா இருக்குது. ரெண்டு அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்க, பெற்றோரை இழந்துட்டு அவங்களுடைய சுவர் அது. காண தகத்தகு கன்சுல் லகுமா, அந்த சோத்துக்கு கீழே ஒரு புதையல் ஒண்ணு இருக்கிறது. விழுந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். அந்த செவர் விழுந்துச்சு சொன்னா குட்டிச்சவரப்ப அந்த செவர் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா செவத்து கீழே இருக்கிற புதையல் வெளிப்பட்டு போயிடும். வெளிப்பட்டுச்சுன்னா யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப அதை நிப்பாட்டி வச்சோம்னா அந்த குழந்தைகள் பெருசாகி அது விவரம் தெரிகிற காலத்துல யூஸ் ஆகட்டும். அப்ப மூடிய வைக்கணும், குட்டிச்சவராக நிக்கட்டும், விழக்கூடாது என்பதற்காக காண அபூஹுமா சாலிகா, இந்த அனாதை குழந்தைகளுடைய தந்தை வேறு நல்ல மனுஷனா இருந்தார். இவங்க தகப்பனார் நல்லவரா இருந்தா அல்லா துவா செஞ்சு போயிருப்பாரு, அல்லா அந்த புதையலை பாதுகாத்து என் பிள்ளைங்க கையில கொடுத்துருன்னு துவா செஞ்சிருப்பாரு, அல்லா ஏத்துக்கிட்டு இருப்பான். அதை வந்து என்ன அதுக்காக வேண்டி நான் நினைச்சிட்டேன், அராத ரப்புக்க, உமது இறைவன் நாடினா, நான் நாடுன்னு சொல்லல, அப்ப இறைவன் தான் கற்றுக் கொடுக்கலான்னு வழங்குது, வகி வந்திருக்கு இவருக்கு. அராத ரப்புக்க, உமது இறைவன் நாடி விட்டான், அது எவ்வளவுக்கும் அசுத்தகுமா, 2 பேரும் பருவத்தை அடைந்து எஸ்தகரிஜா கன்சகுமா, தங்களுடைய புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் நாடிவிட்டான். அதனால ரஹமத்தம் ரப்பிக்க, இது உமது இறைவனுடைய அருளாக அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒமா ஃஅல்து அன் அம்ரி, இதை நானாக செய்யவில்லை, எதுவும் சொல்லிட்டாரு பாயிண்ட். ஒமா ஃஅல்து அன் அம்ரி, நானா இதை செய்யவே இல்லை. வருகங்க இந்த ஆடுற தலையை திருவிழா திருவிட்டேன், அவ்வளவுதான். அல்லாட்டு வகி வருது, செஞ்சு விட்டேன், நிப்பாட்டி விட்டேன். அதான் உடையில உடைச்சு விட்டேன். உடைச்ச உடனே அல்லாட்டு மெசேஜ் வருது, இதுதான் காரணம்னு சொல்லி. ஒமா ஃஅல்து அன் அம்ரி, இதை நானாக செய்யவில்லை. லாலிக தஅவீலு மாலம் தஸ்தத்தி அலைஹி சப்ரா, நீ எதை பொறுமையாக இல்லையோ அந்த 3 காரியங்களுக்கான விளக்கம் இதுதான் என்று ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இதோட அந்த சம்பவம் வந்து குர்ஆன்ல முடியுது. மூசா நபியும் ஹிலரும் சம்பந்தப்பட்டது. இந்த சம்பவத்துல நம்ம சமுதாயத்துல உள்ள பல பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல வழிகேட்டுக்கு இதை கொண்டு போறாங்க. என்ன கொண்டு போறாங்க தெரியுமா? நபிமார்கள்னா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் இந்த இளைஞன் தெரிஞ்சிச்சு பத்தியா, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கிற விஷயம் வரைக்கும் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அப்ப ஹிலர் நபிக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால நபிமார்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அதை வச்சு நபிமார்கள் நிப்பாட்டிக்கிற மாட்டாங்க. நபிமார்கள் பெரியார்கள் மகான்கள் சேர்த்துக்கிறாங்க. நபிமார்களுக்கு வர்றதை சொல்லிக்கிட்டு என்ன செய்வான், நபிமார்களுக்கு வர்ற பாயிண்ட் எல்லாம் சொல்லிவிட்டு அதனால நபிமார்கள் பெரியார்கள் மகான்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வச்சு என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட வழி கெடுப்பாங்க. இப்ப யாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோமோ அவருக்கு பல விஷயம் தெரியாம இருக்குங்கிறதுக்கு நம்ம அந்த புகார்ல வாசல்ல ஹதீஸ் அதுலயே ஆதாரம் இருக்குது. வந்தவன என்ன செய்யறாரு, சலாம் சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாம் சலாம் சொல்றீங்க, யாருப்பா அது, என்ன சலாம்லாம் சொல்ற, இது தெரியல. ஹிலருக்கு வந்து இந்த பையன் நாளைக்கு என்ன செய்ய போறான்னு தெரியுது, வந்திருக்கிறவர் மூசாங்கிறது தெரியல, அவர் ஒரு இறை தூதர்னு தெரியல, அவர் ஒரு மூமினு, அவரும் சலாம் சொல்வதை அந்த வழி வழியாக கொண்டவர் என்ற விஷயம் அவருக்கு தெரியவில்லை. அன்னாபி அருளிக்க சலாம்னு கேட்கிறாரு. இந்த புகாரியுடைய அறிவிப்புல உங்களுக்கு எப்படி இந்த சலாம் சொல்றதும் தெரியும், உங்க ஊர்ல எப்படி அந்த பழக்கம்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டவுடனே, அதே நான் ஒரு இறை தூதர்ப்பா அப்படிங்கிறாரு, மூசாங்கிறாரு. இவர் அப்ப கூட கேட்க மாட்டார், பனி இஸ்ராயலுக்கு ஒரு மூசா அவரா கேட்கிறாரு. சொன்ன பிறகு கூட ஓ மூசாவை அந்த அவரான்னு பழிச்சுன்னு ஒரு முந்திக்கிட்டு சொல்லல, இன்னும் கொஞ்சம் விவரம் கேட்கிறாரு, ஓ அவரா அந்த பனி அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இவருக்கு வந்து அந்த யாருங்கிறது தெரியல, சலான் சொல்ற வழக்கம் அங்க இருக்குதா என்ற விவரமும் என்ன செய்யல, அவருக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா இவர் தான் பொறுமையா இருக்க மாட்டான்னு நல்லா தெரியும்ல, 3 பேரும் கேள்வி கேட்பான்னு முதல்ல கட்டி விட்டுற வேண்டியான அது தெரியல. இவர் ரிக்வெஸ்ட் பண்ணி ஏத்துக்கிறாரு. இவர் கேட்டவன்னு நினைச்சிட்டாரு, சரி பின்னாடி வா அப்படின்னு ஏத்து. அப்ப நீ கடமை நடக்காதுப்பா, நீ கேட்டுதான் தீர்வ, உன்னால பொறுமையா இருக்க முடியாதுதான், திரும்பி போ அப்படின்னு சொல்ல முடியல. நம்பி எடுத்து போறாருல, இவர் எனக்கு முடக்க கேள்வி கேட்பாருங்கிற விஷயம் என்ன செய்யல, அவருக்கு தெரியல. அப்ப தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறது. ஹிலர் அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து விளங்கிக்கிறணும். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, இதுல இன்னும் சில பேர் மூசா ஹிலர் நபி ஹிலர் இருக்கார்ல, இவர் நபி கிடையாது, மூசா தான் நபி. ஹிலருங்கிறவர்
மகான் வந்து நபியை விட பெரிய ஆளு. நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் காப்பாத்தன அப்படி சொல்றாங்க. சில சைத்தான் என்ன செய்யறான், மார்க்க அறிஞர்கள் பேர்ல இருந்து கொண்டு மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிமார்களை விட பெரிய ஆள்க. பாருங்க, நபிக்கு தெரியல, யாருக்கு தெரிஞ்சிருக்குது? ஹிலருக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படவில்லை, அவர் மகான் தான். அவர் மகான்களுக்கு தனியான ஞானம் இருக்கிறது. நபிமார்கள் சொல்லக்கூடிய ஷரியத் வெளிப்படையா உள்ள நபிமாருக்கு தெரியும். மூசா நபி மாதிரி ஆளுகள் என்ன தெரியும்னா வெளியே உள்ளதான் தெரியும். இந்த மகான்கள் ஞானிகளுக்கு என்ன தெரியும்னு கேட்டா அதனுடைய உள்ள தத்துவங்கள்லாம் தெரியும். அதனாலதான் மகான்கள் தொழுவ தேவையில்லை, மகான்கள் நோன்பு வைக்க தேவையில்லை, மகான்கள் நேரடி அல்லாட்ட வந்து பேசுவாங்க. அப்படிங்கெல்லாம் ஒரு கதை கட்டக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஹிலருக்கு வந்து மகான் முத்திரை குத்திக்கிறாங்க. நபி முத்திரை குத்தாம என்ன பண்ணிக்கிறாங்க, மகான் முத்திரையை குத்தி மகான் வேற நபி வேற. நபிக்கு வந்து வெளிப்படையா உள்ளது தெரியும், மகான்களுக்கு உள்ளதும் சேர்ந்து தெரியும். அதனால மகான்கள் வந்து உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் சொல்வதற்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இவர் நபிதான் என்பதற்கு வந்து இந்த சம்பவத்திலேயே இதுல அவர் பயன்படுத்தின வார்த்தையிலேயே ஆதாரங்கள் இருக்கிறது. என்ன ஆதாரம்? அல்லம்னா ஆகும் இல்லதுன்னா இல்மா, நம் புறத்திலிருந்து அவருக்கு நம்ம வந்து கல்வியை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்புறம் அவரே சொல்றாரு, உமா பால்துவான் நம்பி நானா செய்யல, ஆர்டர் வந்தா செஞ்சேங்கிறார். அல்லாவிடம் இருந்து யாருக்கு ஆர்டர் வருகிறதோ அவர் தான் நபி. அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ஆளுக்கு ஆர்டர் வருதுன்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய ஆர்டரை பெறக்கூடியவருக்கு பேர் தான் நபி, இறை தூதர். அப்ப இவருக்கு இறை தூதராக இருந்தாரு, இறைவனிடம் இருந்துதான் செய்தியை பெற்றாரு என்பதை வந்து அவருடைய வாக்குமூலத்தில் வழங்குறதுனால அவரு நபிதான், இவரு நபிதான். இந்த ஹிலருங்கிறவர் இந்த நபிக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா மூணு விஷயத்தை வேணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து வேணும்னு மத்த எல்லாம் தெரியல பாருங்க, இவர் யாருங்கிறது தெரியல பாருங்க, இந்த சின்ன அற்பமான மேட்ரு தெரியல, ஏன் சலாம் சொல்றாருங்கிற மேட்ரு தெரியல. அப்ப அந்த மேட்ரு தெரியாத அளவுக்கு அவர் ஆக்கிவிட்டு எது தெரிய வைக்கிறான், மறைவான ஒரு 3 செய்தியை தெரிய வச்சு அவர் சொல்ல விட்டு ஆகா நம்ம என்னமோ எல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறோம், இவர் நமக்கு மேல பெரிய ஆளா இருக்காரு, அப்ப அதிகம் தெரிஞ்சால் நம்ம சொன்ன தப்பு தண்டனை தானே இது. இது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நேரத்துல வந்து அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி ஒரு 3 விஷயம் சொல்லி கொடுத்திருக்கிறான். அதனால அவருக்கு எல்லாம் தெரியாது. இந்த 3 தவிர பாக்கி விஷயங்கள்லாம் வகையில என்ன எல்லா நபிமாரும் தெரிவாங்களோ அதுதான் தெரிய முடியுமே தவிர இவருக்கு எல்லாம் ஏதோ பின்னாடி உள்ள முன்னாடி உள்ள 50 காரியம் தெரியும் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை இதுல இருந்து நினைஞ்சிடலாம், வழங்கிக் கொள்ளலாம். விருந்து கேட்டாங்க 2 பேரும் போய், ஏன் விருந்து கேட்க தரமாட்டேன்னு தெரியுமா ஆல்ரெடி. இதுல வர்ற பல விஷயங்கள் என்ன, அந்த ஊர்ல விருந்து கேட்கறாங்களாம், விருந்து கேட்டு மறுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்கானே மூசாட்ட, கேட்டா தரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்காம இருந்திருக்கலாம் தானே. அப்ப கேட்டாங்கல்ல என்ன விளங்குது, தருவாங்க நம்பி இருக்கிறாரு ஹிலரு, தரலானா அவங்க தரமாட்டாங்க என்ற விஷயம் கூட ஒரு ஆல்ரெடி ஒரு தெரிய முடியல, முன்னாடி தெரிஞ்சுக்கிற முடியல. அதனால இந்த 3 விஷயம் வந்து இறைவன் அறிவித்து கொடுத்ததுனால அந்த விஷயம் தெரிஞ்சே தவிர மற்றபடி மறைவான ஞானம் யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஒரு தேவைக்கு அல்லாஹ் தெரிவிச்சு கொடுத்தான்னா அது நமக்கு இந்த வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. நமக்கு இந்த நம்ம தெரிஞ்சு போச்சுல அந்த 3 விஷயம் அவர் தெரிஞ்சுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு பொதுவாக்கி விட்டுருவோம் அல்லாஹ். அதனால இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்னு நம்ம கவனிக்கணும், இந்த இடத்துல மூசா சிறந்தவரா ஹிலர் சிறந்தவரா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுனா மூசா நபி தான் சிறந்தவங்க. ஏன்னு கேட்டா இவர் நேரடியா அல்லாஹ் பேசணும் இவர்கிட்ட தான், அவருக்கு வேற விதமான வகி வந்துச்சு. அல்லாஹ்வுடைய உரையாடலை கேட்டு அதை காதால கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சவர் யாரு, இவர் தான். இவர்தான் கலிமுல்லாண்டு அவருக்கு பட்டம் இருக்கிறது. இஸ்தனாத்துகளினா கலாமி பேசுறதுக்கு உன்னையே நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனோட பேசுறது என்பது வந்து ஒரு பெரிய தரஜா என்பது நம்ம ஏற்கனவே நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். மூசா நபி இறைவன்ட்ட பேசுனது என்பது அது போக வந்து இந்த மூசா நபிக்கு கொடுத்த இந்த தௌராத் வேதம் இருக்குதே, இந்த தௌராத் வேதத்தை பல நபிமார்கள் திருப்பி அதை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு தனி வேதம் கொடுத்தாலும் எல்லாரும் எதையும் எடுத்துக்குவாங்க, மூசா நபி தௌராத்தையும் வச்சுக்கிறாங்க. வேற ஒரு நபி வந்தா கூட மெயினான இவருக்கு வந்து தௌராத் இருக்க அதை வந்து மிஸ் பண்ணிட மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது கூட இது அல்லம் துக்க தௌராத்த ஒரு இஞ்சில் நல்லா சொல்றான், ஈசாவே உனக்கு தௌராத்தையும் தந்தேன் இஞ்சிலையும் தந்தேங்கிறான். தௌராத்து மூசா நபிக்குள்ள வேதம், அந்த மூசா நபி வேதத்தை வந்து உனக்கும் கற்று தந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இன்ன அன்சல்ன தௌராத்தை யஹ்குமு பிஹன் நபியூன, நான் தௌராத்தை இறக்கினோம் அதை கொண்டு பல நபிமார்கள் தீர்ப்பளித்தார்கள். இந்த மூசா நபி கொடுத்த அந்த வேதம் அவருக்கு பின்னாடி வந்த பல நபிமார்களுக்கும் வேதமா இருந்துச்சு. அதோடு அவங்களுக்குன்னு உள்ள பிரத்யேகமான வேதத்தை எல்லாம் கொடுப்பான். மெயின் வேதமாக இந்த தௌராத்தும் சட்டத்திட்டங்கள்ல மாற்றங்கள் இருக்கும்ல அதுக்கு தனி வேதமும் கொடுக்கப்படும். கொள்கை கோட்பாடு எல்லாம் இந்த தௌராத் அடிப்படையில் இருக்கும்.
அப்ப இந்த மூசா நபி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்டியலில் உடையாந்துறார். அவருடைய வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு பல பேர் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறதுனால மூசா நபியுடைய இடத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது தன்னையும் அவரையும் கம்பேர் பண்ணவே மறுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கல்ல, ஒரு யூதரும் ஒரு முஸ்லீமும் சண்டை போட்டுக்கும் பொழுது முஸ்லீம் என்ன பண்ணுவாரு, யூதரு மூசாவை முகமதை விட சிறப்பித்த இறைவன் மீது ஆணையாக பாரு யூதர். ஒண்ணு முஸ்லீம் கோபம் வந்துடும், முகமது நபியை மூசாவை விட சிறப்பித்த ஒரு ஆணையா அந்த சண்டை நடக்கும்போது முஸ்லீம் என்ன பண்ணுவார், கோபத்தில் அரைஞ்சிடுவார் அவரை, யார யூதரை. யூதர் கேஸ் கொண்டு வந்துருவாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே யூதர் இந்த மாதிரி நான் சொன்னேன் அடிச்சுட்டான் உங்க ஆளு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, மூசாவை விட என்னை நீங்க சிறப்பித்து பேசாதீங்க. ஏன்னா மறுமை நாள்ல வந்து எல்லாரும் மூர்ச்சையாய் விழுந்துருவோம் இல்லையா, மூர்ச்சையாய் விழுந்த உடனே முதல்ல நான் எந்திரிப்பேன், எல்லாரும் மூர்ச்சையாயிருவோம். அந்த அதிர்ச்சியில மூர்ச்சையான பிறகு ஃபர்ஸ்ட் எலும்புற ஆள் யாருன்னு கேட்டா நான் தான். நான் எந்திரிச்சு போது அவர் நின்று இருப்பாருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான் முதல்ல எந்திரிப்பேன், ஆனால் அங்க மூசா நின்று இருப்பாரு, எனக்கு முந்தி அவருங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டா, நான் தான் எந்திரிப்பேன், ஆனா நான் எந்திரிக்கும் அவர் நிப்பாருன்னு அர்த்தம், அவர் என்னை விட முந்திட்டாருன்னு அர்த்தம். எழுப்பப்படுற ஆள் யார் நிக்கிறாரு, அவர் இருப்பாரு. அது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காரணம் தெரியலன்ட்டாங்க. ஒருவேளை எனக்கு முந்தி அவர் எந்திரிச்சிட்டாரா, அல்லது ஏற்கனவே அவர் மூர்ச்சை ஆயிருக்காரு உலகத்துல. எப்ப ஆயிருக்கிறாரு, இறைவா உன்னை பார்க்கணும்னாரு, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை காட்டின உடனே மூர்ச்சையை விழுந்துட்டாரு. ஏற்கனவே ஒரு மூர்ச்சை ஆயிட்டதுனால மூர்ச்சை ஆகாமலே ஒரு நிப்பாட்டி வச்சுட்டானான்னு எனக்கு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னைய போலவே எல்லாரையும் போல மூர்ச்சையாகி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிட்டாரா, அல்லது உலகத்தில் ஒரு அவர் மூர்ச்சையாக்கின காரணத்தினால எல்லாரும் மூர்ச்சையாகும் போது அவர் மட்டும் மூர்ச்சையாகவும் நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் எந்திரிக்கும் ஒரு நிப்பா, அது மட்டும் கன்ஃபார்ம். நான் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு முந்தைய அவர் நிற்பார். மூர்ச்சையிலிருந்து எந்திரிச்சு நிற்கிறாரா எனக்கு தெரியாது, அல்லது மூர்ச்சையாகாம நிற்கிறாரா எனக்கு தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம ஏற்கனவே இறை மூசா நபியுடைய அந்த வர சிறப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். மூசா நபியுடைய சிறப்பை பேசி வரும்பொழுது சொல்லி இருக்கிறதுனால மூசா நபி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட முதல்ல நிற்கக்கூடிய ஆள் மறுமையில எந்திரிக்கிறதுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு, டோட்டல் சிறப்பு நீங்க கொடுத்துடக்கூடாது. முதல்ல ஆடை அணிவிப்பது இப்ராஹிம் நபிக்குன்னு வருது, ஆடை அணிவிக்கிற சிறப்பு முதல்ல இப்ராஹிம் நபிக்கு, பரிந்துரை பேசுற சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, முதல் எந்திரிக்கிற சிறப்பு மூசா நபிக்கு. இப்படி குறிப்பிட்ட சில நபிமார்களுக்கு குறிப்பிட்ட சில சிறப்புகளை அல்லாஹ் வழங்குவான்னு சொல்லும் பொழுது இவரை ஒரு செலக்ட் பண்ணி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யறான். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த ஹிலர் உயர்ந்தவரா சர்ச்சைக்கு இடமே கிடையாது. அல்லாஹ் வந்து ஹதீஸ்ல ஒரு ஃபதபல்லாஹு கொண்டு அவரை தண்டித்தான். அவரை தண்டிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சானே தவிர அவருக்கு இவரை விட கூடுதலான அறிவு இருக்குங்கிறதுக்காக இல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதனால இதை வைத்துக் கொண்டு நபி சிறந்தவரா வழி சிறந்தவரா மறைவானது தெரியுமா, அதுக்குதான் தெரியாத விஷயங்களா அதுல நிறைய வந்திருக்குது. ஹிலருக்கு தெரியாத பல விஷயங்களும் இந்த சம்பவத்துல இருக்கிறத நம்ம விளங்கி பார்த்தோம்னு சொன்னா அப்படிலாம் மறைவான ஞானம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த இடத்துல ஹிலருங்கிறது வந்து இவரை பத்தி உள்ள இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. இவருக்கு தனியா வரலாறு போட முடியாது, மூசா நபி வரலாறுக்குள்ள சேர்த்து விட்டு போயிட வேண்டியதான். இந்த ஹிலருங்கிறவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்டா அவர் ஹயாத் நபியாம். ஹிலர் நபி யாரு, ஹயாத் நபி. ஹயாத் நபி என்னப்பா அர்த்தம்னு கேட்டா அவர் இன்னமும் மொத்தாவா இருந்துகிட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாரு, மூசா நபி காலத்துல இருந்தாரு, அதுக்கு முந்தைய பிடிச்சி இருந்துகிட்டு இருக்கிறார். பல ஆண்டுகளாக லட்சம் வருடங்களாக இருந்து கொண்டே இருக்கிறாரு. அதை பத்தி நிறைய கதைகள் வர இருந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சும்மா விட்டுட்டு போறது இல்ல. அவர் என்ன செய்வாராம், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு வருவாராம். ஹிலர் வந்து என்ன செய்வாராம், ஹஜ்ஜுக்கு வருவாராம். வந்து அவர் எல்லாத்தையும் ஹாஜிகள்ட்ட எல்லாம் முசாவா பண்ணுவாராம். யார்கிட்ட வந்து ஹிலர் முசாவா பண்ணிவிட்டாரோ அந்த ஹஜ்ஜு கன்ஃபார்மா அல்ல ஏதுக்கு அர்த்தமா, அந்த ஹஜ்ஜு தான் மக்பூலான ஹஜ்ஜு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு என்ன அடையாளம்னு கேட்டா ஹிலர் வந்து முசாவா பண்ணிடுவாரு. ஹிலர் முசாவா பண்ணாரு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை. என்ன கதைன்னு கேட்டா, இந்த கட்டவரல் இருக்குல்ல, வலது கையில உள்ள கட்டவரல், இதுல வந்து அவருக்கு எலும்பு இருக்காது, சதையாத்தான் இருக்குமா. இப்ப நமக்கு எலும்பு இருக்குல்ல, இந்த கட்டவரல் மட்டும் என்ன இருக்காது ஹிலருக்கு. அதுக்கு தான் முசாவா செய்யும்போது இப்படி பண்ணுவாங்க, நீ பாத்திருக்கீங்களா? ஹதீஸ் படி நம்ம இப்படி செய்வோம். முசாபா பண்ணக்கூடிய ரெண்டு கையில முசாவா செய்யக்கூடிய நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா பிடிச்சு இப்படி அமுக்குவாங்க. இது கொடுத்து இந்த கட்டவரல்ல எலும்பு இருக்கான்னு அதான் விஷயம். நீங்க முசாவா செய்யும்போது வயசான ஆட்கள்கிட்ட முசாவா பண்ணீங்கன்னா கையை கொடுத்தீங்கன்னா என்னங்களா அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுவாங்க. இப்படி கொடுத்து இந்த விரல இவர் அமுக்குவார், அந்த விரல அவர் அமுக்குவார். அப்ப இந்த விரல்ல எலும்பு இருக்கான்னு பாக்குறாங்களா, அப்படி
பாயிண்ட் வழங்குதா? இந்த கட்ட விரல்ல எலும்பு இல்லைன்னா வந்தது ஹிலரு. ஒருத்தன் சொல்லி நான் பார்த்தேன்னு சொல்லி கட்ட விரல்ல எலும்பு இல்லாத இத்தனை வருடம் வெளியிட்டு இருக்கிறவர் யாரும் பார்த்தது கிடையாது. விளங்குதா? அப்படி இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு தான் இந்த முசாபாவுடைய மெத்தடை மாத்தி விட்டாங்க. ஒரு சுன்னத்தான முசாபகா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த கையை கொடுத்தாங்க. ஒரு கையை கொடுத்து சந்திப்பதுதான் முசாபகான்னு வருது. ரெண்டு கையால் முசாபாவுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் ஒரு கை தான் கொடுத்தாங்க. அழகான ஒரு சுன்னத்து, ஒரு ஸ்டைலான ஒரு சுன்னத்து, பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தை கெடுக்கிறதுக்கு காரணமா இருந்து இந்த ஹிலரை பத்தி இட்டு கட்டுறான். இந்த இட்டு கட்டின செய்தி தான். அப்ப இந்த கையை எலும்பு தடவி பார்க்கறதுக்காக இப்ப ரெண்டு கையை போட்டாச்சு. சரியா? இப்ப ஹிலருங்கிற உண்மையில உயிரோட இருக்கிறாரா? இப்ப இருக்க முடியுமா என்று கேட்டால் இருக்க முடியாது. ஏன் முடியாது என்று கேட்கிறோம் கேட்டா, அல்லாஹ் நபிமார்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். குர்ஆன்ல இருக்குது. இது அகதல்லாஹு மீசாக்க நபியின, நபிமார்கள் அத்தனை பேர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் எடுக்கிறான். இப்ப நம்ம இந்த அக்ரிமெண்ட் இல்லது, அது நபிமார்களுடைய அந்த ஆலமுல் அர்வாஹ் அந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை. எப்படி நம்ம எல்லாம் நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு நல்லா கேட்டான், நம்ம யாருக்கா யாபம் இருக்குதா? யாபம் இல்ல. அந்த மாதிரியான நபிமார்கள் உள்ளவங்கள்ட்ட அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். என்ன உடன்படிக்கை எடுக்கிறான்னு கேட்டா, உங்களை நான் நபியை அனுப்புகிறேன். நபியை அனுப்பின பிறகு நீங்க இருக்கக்கூடிய நேரத்துல உங்களிடத்துல இன்னொரு நபி வந்தாரையானால், நீங்க உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு நபி உங்கள்கிட்ட வந்தாரையானால் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவருக்கு துணை செய்ய வேண்டும், அவரை நம்ப வேண்டும். ஏற்றுக்கொள்வீர்களா அப்படி நபிமார்கள்ட்ட கேட்கிறான். அல்லாஹ் உடன்படிக்கை சும்மா ஜாக்கும் ரசூலுன், பிறகு உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்தாரையானால் லதூமினன் நபிஹி, அவரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஒல தன்சுருன்னஹு, நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்ததாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப ஹிலர் நபி தான் இருக்கிறான்னு வச்சுக்கிறோம், உசுரோடு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய காலத்துல உசுரோடு இருக்கிறான்னு ஒரு பேச்சு வச்சுக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிற காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இப்ப அவர்கிட்ட யார் வர்றா? இப்ப சீனியர் இவர் தானே. சீனியராக இருக்கிற ஹிலர் நபி இருக்கும் பொழுது ஜூனியராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தா இவருடைய கடமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்க வேண்டும். அவர் இருக்கும்போது ஒரு நபி வந்துட்டாரையானால் முந்தி உள்ளால என்ன செய்யணும்? பிந்தி உள்ளால மரியாதை வரவேற்று ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட வேற ஒரு நபி வந்தாரையானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப ஹிலருங்கிற ஒரு நெசபா இருந்திருந்தாரையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டிப்பா பார்த்திருக்க வேண்டும். அது கடமை. அது அல்லாஹ் எடுத்த அக்ரிமெண்ட், உறுதிமொழி. நபிமார்கள் உறுதிமொழி நிறைவேற்ற வேண்டும். வந்தாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஹிலர் பார்த்துட்டு போனார்னு சொன்னாங்களா? சொல்லல. என்ன ஈமான் கொண்டார்னு சொன்னாங்களா? சொல்லல. உதவி செஞ்சார்னு சொன்னாங்களா? சொல்லல. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நெருக்கடியான கட்டம். எந்த அளவுக்கு நெருக்கடியான கட்டம்? ஊரை விட்டு விரட்டுறாங்க. ஊரை விட்டு விரட்டுறாங்க. அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மறைஞ்சு ஒரு மாதிரியா குறுக்கு வழியில, மெயின் பாதையை விட்டுட்டு குறுக்கு வழியில மதீனாவுக்கு வருவதற்கு பிளான் பண்றாங்க. அப்ப ரூட் தெரியல. மெயின் பாதை தெரியும், கடற்கரை ஓரமா சுத்தி கித்தி மாட்டிக்கிறாம போறதா இருந்தா ஆள் தெரியல. அப்ப முஸ்லிம் அல்லாத ஒருவரை, நம்பகமான ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவர் வழிகாட்டக்கூடிய ரூட்டுகள் தெரிஞ்சவர், அவரை வழிகாட்டியா எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை அடைஞ்சாங்க. இவர் இருந்தா இவர் நான் காட்டுறேன்னு சொல்ல வேண்டியானே? ரூட்டு தானே. இவர் எல்லாம் உலகத்தை சுத்திட்டு இருக்கிறாரு. உலகம் சரியான அனுபவசாலி இல்லை, லட்சக்கணக்கான வருஷம் அனுபவம் இருக்குமே. அப்ப லட்சம் வருஷங்கள், பல லட்சம் வருஷங்கள் அனுபவம் உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கானே? எதுக்கு இந்த ரூட்டுக்கு கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கிறேன்ல, நான் உங்களை கடற்கரை ஓரமா கூட்டிக் கொண்டு உங்களை சேர்த்துறேன் அப்படின்னு செஞ்சாரா? பத்ர் போர்ல கலந்துக்கிட்டாரா? பத்ர் நெருக்கடியான கட்டத்துல இவரெல்லாம் கண்டிப்பா இருந்தா பத்ர் போர்ல கலந்து இருக்கணும்ல. பத்ர்ல ஏன் ஹிலர், பத்ர் லிஸ்ட்ல ஹிலர் பேரை காணாம, உஹது லிஸ்ட்ல இவர் பேரை காணாம, புனைனு கந்தக்கு அகல்பூர் எவ்வளவு நெருக்கடியான கட்டம், ஊரே சுத்தி வளைச்சு விட்டு ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த நேரத்திலேயே வந்துகிட்டு நான் குதிச்சுட்டாரா? நான் விட்டேன், கவலைப்பட்டேன், ஒரு ஆளை என்ன சேர்த்துக்கிறேங்க. அப்ப இவர் உண்மையில இருந்திருந்தார் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்த காலத்துல அவர் தன்னுடைய பங்களிப்பு செஞ்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, சிறந்த நபி, உயர்ந்த ஒரு நபியை நம்ம காலத்துல பாக்குறோம். அவர் சந்திக்கிற ஒரு பெரிய பாக்கியம். பிரயாணமெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா? இவங்க சொல்ற கதை பிரகாரம் அவர் சும்மா காத்தா பறக்குவார், எங்கேயும் வருவாரு. அப்ப கார் பஸ் எல்லாம் அவருக்கு தேவையில்லையே, இங்க இருப்பாரு அங்க இருப்பாரு, எல்லாம் அப்படிப்பட்ட ஆளாத்தான் இருக்காரு அவரு. அந்த மாதிரியான ஒரு ஆளு நீங்க நம்புறதா இருந்தா அவர் பாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், சந்திக்கணும், உங்களுக்கு உறுதுணையா நிக்கணும். அபூபக்கருடைய இடத்தை அவர் கைப்பற்றிருக்கணும்லங்க, அதை செஞ்சிருக்கணும். அது போக வெட்டியா நபின வெட்டி வேலை வெட்டி எல்லாம் சுத்துற வேலை. நபின்னா ஊருக்கு பண்ணணுங்க. நான் ஊருக்கு பண்றேன், நீங்க ஊருக்கு பண்றீங்க, உங்களுக்கு கடமை சுமத்தப்பட்டிருக்குது, நன்மை தீமையை தடுக்கிற வேலை. இவர் சுத்திட்டே இருக்காரு. என்ன வேலை செய்யறாரு இவரு? நபிங்கிற முறையில் இவர் என்ன பணி செய்யறாரு? யாருக்கு போய் சொல்றாரு? ஒரு ஆள் தொழுவுன்னு சொல்லியிருக்காரு வரைக்கும்.
உயிரோடு இருக்கிறார் சொன்னா ஒரே ஒரு அளவு தொழுவுன்னு சொல்லியிருப்பாரா? ஒரே ஒரு அளவு நோம்பு சொல்லியிருப்பாரா? ஒரே ஒரு அனாச்சாரத்தை போய் நின்று தடுத்து நிறுத்திருப்பாரா? அப்படி ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்க? இல்ல. ஏன் இல்ல? இல்ல. என்ன செய்யறதுக்கு இருந்தாலும் நடந்திருக்கு. அதை விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு எவ்வளவோ சண்டைகள், யுத்தங்கள், சஹாபாக்களை அடிச்சுக்கிட்டு போற நின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யார ஜனாதிபதி ஆக்குறது சண்டை, உடனே வந்து குதிச்சு நான் நபி, நான் சொல்றேன் இப்ப அபூபக்கர் ஆக்குங்கன்னா தீர்ந்து போச்சு பிரச்சனை. அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அடக்குறதுக்கு சண்டைக்கா? மூத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை பிடிச்சிக்கிட்டு 3 நாள் வரைக்கும் அடக்காம போட்டு வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அப்ப ஒரு வந்து டக்குன்னு குதிக்க வேண்டிய நெருக்கடியான இருந்தானே. கவலைப்படாது, நான் தான் ஹிலர் நபி, அவன் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணிருங்க, இவரை ஜனாதிபதி ஆக்கிருங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்களா பேசி மக்கள் தீர்த்துக்கிட்டாங்களே தவிர என்ன வரல. இவர் வந்து குதிக்கல. அலியும் ஆயிஷாவும் யுத்தம் செய்யறாங்க. உடனே இவர் வந்து என்ன யுத்தம் செய்றீங்க, யார் பக்கம் விசாரிக்க, வாங்க நான் விசாரிக்கிறேன், நீ தான் சரி, நீ சரியில்லை, தீர்த்து வச்சிருக்கணும்ல. ஒரு கட்டத்திலே வரலையே. 14 காலம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இன்னைக்கு இருக்கு. இப்ப கபர் வணங்கில் நமக்கு சண்டை, மதுவாதிக்கு நமக்கு சண்டை, பிதத்துக்காரனுக்கு நமக்கு சண்டை. உடனே குதிக்க வேண்டியதானே. என்னப்பா சண்டை, வாப்பா எல்லாரும் கிளர் நபி வந்துட்டாவா, இங்க வா, இதான் மேட்ரு, நீங்க செய்ய தப்புனா எல்லாம் முடிஞ்சு டாபிக் ஓவர் குலசாயிருமே. அவர் இருந்திருந்தாருன்னு சொன்னா அவர் செய்யற முக்கியமான வேலை என்னது? இன்னைக்கு எல்லாம் ஒரு அணியை ஆக்கி விட்டுலாமே. அவர் ஹிலர் நபின்னு ஒரு ஆதாரத்தோட வந்து நம்ம மறுக்கவா போறோம், நம்ம சண்டையா பிடிச்சிக்கிடுவோம். அவர் தான் ஹிலர் நபி. ஒரு நபி எப்படி ஆதாரத்தோட வருவாங்களோ அந்த மாதிரி அத்தாட்சியை கொண்டாந்து காட்டினார்னு சொன்னா ஓகே, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஏத்துக்கிறோம். கபர் தான் போகணும் தெரியல, போயிட்டு போறோம். நபி சொன்னார்னு கேட்க வேண்டியதானே. நபி வந்து சொன்னார்னு சொன்னா, ஒரு இறை தூதர் சொன்னார்னா இறைவன் சொன்னா அப்பீல் கிடையாது. எந்த ஏன் வரக்கானா இல்ல, அப்படிலாம் இல்ல. ஹிலருங்கிறவரெல்லாம் என்ன செய்யலாம் இருந்தார். மூசா நபி காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர், அவ்வளவுதான். மூசா நபி காலத்துல எல்லா மனிதரும் போற மாதிரி அவருக்கு என்ன வயசு எல்லாம் கொடுத்தானோ அந்த வயசு முடிஞ்சோட மூத்தா போயிருப்பார் என்றுதான் தீர்மானிக்கணுமே தவிர அவர் உயிரோடு இருக்கிறார் நம்புவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை லேட் ஆக்குறாங்க. ஒரு நாள் இஷா தொழுகை வந்து லேட் ஆக்குறாங்க. இஷா தொழுகை லேட்டா தொழுவது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுன்னத்தும் கூட. இஷா தொழுகையை முன்னாடி தொழுவாம லேட்டா ரசூல் அப்படி சொன்னாங்க. மக்களுக்கு சிரமம் இல்லைன்னு சொன்னா பாதி இரவு வரைக்கும் இஷாவை தள்ளி வச்சிருப்பேன். நமக்கு சிரமத்துக்காக வேண்டிதான் இஷாவை வந்து தள்ளி வைக்கல. 8, 9 தொழுது படுத்துக்கிறங்க, 12 மணிக்கு வரைக்கும் என்ன ஆகுது நம்ம லைஃப், மக்களுக்கு கஷ்டமா போயிடும் அப்படிங்கறதுனால ஆக்கலன்றாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொழுவ லேட் பண்ணிட்டாங்க. எந்த அளவு லேட் ஆகிட்டாங்க, உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சாங்க சஹாபாக்கள்லாம். அவங்க தன்னிச்சையா ஜமாத் நடத்த மாட்டாங்க ரசூலுல்லாஹ் வாழும்போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னா நம்ம இமாம் லேட் ஆக்கணும் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நமக்கு டைம் நம்ம போயிட்டு இருக்கோம் தொழுது விட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலத்துல அப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. தன்னிச்சையா ரசூலுல்லாஹ் வரட்டும் உட்கார்ந்துட்டே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தொழுதெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சவன மக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்றாங்க. என்ன பயான் பண்றாங்க? இன்னைக்கு உலகத்துல இந்த நேரத்தில் நம்மை தவிர யாரும் அல்லாஹ் வணங்கல. ஒரு 12 மணி 1 மணி சாமத்துல இஷாவை தொழுது விட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த நேரத்தில் பரவாயில்ல நேரம் தானே. இஸ்லாம்ங்கிறது மதீனா சுத்து வட்டாரத்தில் சில ஊர்கள்ல இருக்கு, வேற ஊர்ல எல்லாம் இஸ்லாம் இல்லாத ஊரு. இன்னைக்கு எப்படி சொல்ல இயலாது. இந்த நேரத்தில் நம்ம தொழுகிறோம், யாரும் தொழுன்னு சொல்ல முடியுமா? எந்த வினாடி எங்கேயாவது தொழுதுட்டு இருப்பாங்க. நீங்க இங்க இஷா தொழுமோ எவனா மகரிப் தொழுதுட்டு இருப்பான், எவனா லோர் தொழுதுட்டு இருப்பான், எவனா அசர் தொழுதுட்டு இருப்பான். ஏதாவது ஒரு தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் தொழாத ஒரு செகண்ட் கூட உலகத்துல இல்ல. இந்த செகண்ட் எங்க மகரிப் தொழுகையா இருக்கும், இந்த செகண்ட் எங்க இஷா தொழுகையா இருக்கும். அப்ப ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு வக்துடைய நேரமா இருக்கும். இன்னைக்கு அப்படி சொல்ல இயலாது. அன்னைக்கு வக்து இருக்கலாம், ஆள் இருக்கணுமே. அன்னைக்கு மகரிப் நேரமா இருக்கலாம். அங்க மக்கள்கிட்ட இஸ்லாம் போனதுல தொழுவாங்க. அதுக்கு அன்னைக்கு வக்து இருக்க முடியுமே தவிர அந்த வக்துல தொழக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க. அதுதான் சொன்னாங்க, இன்னைக்கு இந்த நேரத்தில் உலகத்துல யாரும் அல்லாஹ்வை தொழவில்லை, நம்ம மட்டும்தான் தொழுது இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்ன செய்தி? இன்று நம்ம வாழுகிற இன்னைய தேதியிலிருந்து இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்கிறார்களோ, இந்த தேதியில இன்றைய இரவில பூமியில யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அதுல ஒருவர் கூட 100வது வருஷம் அடையும் பொழுது உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஒரு மெசேஜ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு உலகத்துல வாழ்ற மனிதர்கள், அதாவது இன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் எடுத்துக்கிறங்க. இன்னைக்கு பிறந்த குழந்தை எடுத்துக்கிறங்க, இன்னைக்கு 10 வயசா இருக்கிற ஒருத்தனை எடுத்துக்கிறங்க, இன்னைக்கு 20 வயசா இருக்கிற ஒருத்தனை எடுத்துக்கிறங்க, இன்னைக்கு ஒரு 50 வயசுல இருக்கிற ஒருத்தனை எடுத்துக்கிறங்க. உலகத்துல மனிதன் என்று இந்த இரவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள ஒருவர் கூட சரியாக 100வது ஆண்டு வரும் பொழுது உயிரோடு இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் அது 100வது வருஷம் மொத்தம் போயிடும். அது அல்ல அறிவிச்சு கொடுத்திருக்கான். அதுக்காண்டி மொத்த மனிதனுடைய லைஃபே 100 இல்ல, அந்த ஒரு டேட்டுக்கு அல்ல அறிவிச்சு கொடுக்கலாம்.
இன்னைக்கு யார் இருக்கிறார்களோ, பிறக்கிறார்களோ, இன்னைக்கு யார் உலகத்தில் இருக்கிறார்களோ, இந்த தேதியிலிருந்து 100 வருஷத்துக்கு பிறகு யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு இது புகாரியில இஷா தொழுகையை தாமதப்படுத்தல் என்ற பாடத்துல முதல் வால்யூம்ல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். முதல் வால்யூம்ல என்ன செய்யலாம், இந்த 100 வருஷத்துக்கு பிறகு வாழ மாட்டார்கள் என்ற சம்பவத்தை ஒரு 15-16 இடத்துல முதல் வால்யூம்ல மட்டும் இருக்குது. அப்ப இதுல என்ன நமக்கு பாயிண்ட் வழங்குது, ஒரு பேச்சுக்கு ஹிலருங்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொன்னாங்கல்ல, அன்னைக்கு தேதி வரைக்கும் சொல்றதுக்கான வச்சுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு கண்டிப்பா 100 வருஷத்துல காலியா இருப்பாரு. அன்னைக்கு தேதி வரைக்கும் உசுரோட இருக்கிறாரு பேச்சு கொடுத்துக்கிறோம். மூசா நபி காலத்துல உயிரோட இருந்து ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்து அன்னைக்கு அறிவிச்சாங்களா அந்த ராத்திரி, அந்த ராத்திரில உயிரோட இருந்தாருன்னு சொன்னா அப்ப ஹிஜ்ரி 100ல அவுட்டு முடிஞ்ச கதை. இப்ப கிடையாது, கண்டிப்பா கண்டிப்பா அடிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு அவர் இல்லை, இன்னைக்கு உலகத்துல யாரும் இல்ல. ஹிலருங்கிறவர் ஒரு பேச்சுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் உயிரோட இருந்தான்னு ஒத்துக்கொண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 100வது ஆண்டு நிறைவடையும் பொழுது அவர் பூமியில இருந்தார்னு சொன்னா இருக்க முடியாது. 100 வருஷத்துக்கு பிறகு எங்க மொத்தா போயிருப்பாரு அப்படின்னா வாங்கணுமா இல்லையா, அதை வாங்கிக்கணும். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். அப்ப ஈசா நபி என்ன, ஈசா நபி மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டா அவர் பூமியில இருக்கல. பூமியில இருக்கிறது சட்டங்கள்லாம் அவர் தான் எல்லாம் வசதிக்கிட்டானே, அவர் டியூட்டி கிடையாது. மனிதர்களோட வாழும் போதுதான் சலான் சொல்லணும், நன்மையை ஆகணும், தீமையை தடுக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், எல்லா காரியம் செய்யணும். அங்க போய் மலக்குகளுக்கா போய் அவர் நன்மையை ஏவ போறாரு, தீமையை அங்கேயே தடுக்க முடியும். அது வேற டாபிக். ஈசா நபியுடைய வரலாறு தொடர்ல வரப்போகுது உங்களுக்கு. ஈசா நபிக்கு டீடைல்ஸ் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அது நம்ம தொடர்ல எடுத்துக்கிற போறோம். ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா இப்ப விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் பூமியில இல்ல, அவர் பூமியில இருக்கிறவருக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம். ஹிலருங்கிற ஒரு நபி, ஈசாவை தவிர யாரும் உயிரோட கிடையாது. ஈசா நபியை தவிர ஹிலரு நபியோ, இல்யாஸ் நபியோ, அல்லது இத்ரீஸ் நபியோ 4 பேர்ல உயிரோடு இருக்காங்களாம். இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஆளுக்க செய்திகளை சொல்றவங்க 4 பேர் உயிரோடு இருக்காங்களாம் உலகத்துல. ஒன்னு ஈசா நபியாம், அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நம்ம நம்புற விஷயம். மீதி 3 பொய். அது என்ன 3, இத்ரீஸ் உயிரோடு இருக்கிறாரு மூத்தா போல, இல்யாஸ் உயிரோடு இருக்கிறாரு, ஹிலர் நபி உயிரோடு இருக்கிறார். ஆக 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அது பொய். ஆக இத ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், விளங்கிக்கிறனும். ஈசா நபி அவர் ஹிலருங்கிற ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாது, இருக்கவில்லை. இருந்திருந்தா அவருடைய கடமைகளை எல்லாம் நினைஞ்சிருப்பார், இவரு நிறைவேற்றி இருப்பார் என்பதை 2வதா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த ஹிலருங்கிறது இருக்குல்ல, இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, பேருக்கெல்லாம் நம்ம காரணம் அறையக்கூடாது. ரசூல்ல சொன்னா சொல்லிக்கலாம். ஒவ்வொரு பேருக்கும் இப்படி ஆரஞ்சு நீங்களா ஆரஞ்சிடக்கூடாது. மூசானியா பேர் வந்துச்சு, அது நமக்கு தேவையில்லாத. ரசூல்லா சொல்லாட்டி பேசக்கூடாது. ஹிலருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஹிலரு என்று அவருக்கு ஏன் பேர் கேட்டா, அவருடைய இயற்பேர் அது கிடையாது. ஹிலருங்கிறவருக்கு பேர் ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 3402வது ஹதீஸாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் ஒரு வெண்மையான ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ஹிலருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பச்சைன்னு அர்த்தம். ஹிலருங்கிற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் என்ன, பச்சை பசுமை அப்படின்னு அர்த்தம். பச்சை கலர் இருக்குல்ல, பச்சை கலர் சட்டை போட்டுருக்காங்க ஹிலருன்னு சொல்லலாம், பச்சை கலர்னு அதுக்கு அர்த்தம். அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி அவர் பச்சையாக அப்படியே அது தெரிந்தது. அதனால அவருடைய பேரை என்னவாயிருச்சு, ஹிலருடைய வைக்க பட்ட பேர் தான் இவருக்கு பேரு. அவ அப்பா அம்மா வச்ச பேரு இல்ல, என்ன ஒரு காரணத்துக்கு தானே ஆகிருக்குது. இவருக்கு என்னமோ ஒரு பேரு வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் இந்த பச்சை கலரா மாறினதுனால இவர் எல்லாரும் நினைச்சிட்டாங்க பச்சைன்னு பேர் வச்சு விட்டாங்க. பச்சை ஒளியா சிவப்புலியான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இவருக்கு பட்ட பேராக வைக்கப்பட்டதுதான் பச்சைங்கிறது. ஹிலருக்கு அர்த்தம் பச்சை. இந்த பச்சைக்கு காரணம் இதான் சொல்லி புகாரில 3402வது ஹதீஸை பாத்தீங்கன்னா நீங்களே அதை தெரிஞ்சு கொள்ளலாம். இது ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்கிறதுனால நம்ம இதை இது பண்ணக்கூடாது. அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த ஒரு அந்த கொன்றார்ல ஒருத்தான அது சிறுவன் சில மொழிபெயர்ப்புகள்ல, சில விளக்க உரைகள்ல, சில தப்சீர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அது சின்ன பையனை தான் அவர் கொன்றார். அந்த 3ல 1 3 சம்பவம் நடந்துச்சுலங்க. அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆளை ஒரு பையனை கொல்றாரு. அது சின்ன பையனை அவர் கொண்டு விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பையனா இருந்தா அவன் அவனுக்கு ஈமான் குஃப்ர்லாம் இருக்குதா சொல்ல முடியாது. அவன் ஈமான் பருவம் அடைஞ்ச பிறகு எந்த கொஸ்டினுமே வரும். அப்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கொள்றதுங்கிறது என்பது ரொம்ப டூ மச் ஓவரா இருக்குது.
அப்ப இது என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த மூலத்துல வரக்கூடியது என்னன்னு கேட்டா, அம்மல் குலாமுன்னு வருது. குலாம் என்ற வார்த்தை வந்து சின்னவனுக்கும் சொல்லப்படுற வார்த்தை தான். அதே நேரத்தில் சின்னவனுக்கு மட்டும் சொல்ற வார்த்தை இல்ல. வேலை செய்யற பையன், வேலைக்காரன் அர்த்தம். சின்ன பையனா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம். அப்ப எல்லா வயசையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தையை தான் நல்லா வந்து யூஸ் பண்றான். அதனால வந்து சிறுவன் என்றுதான் பல மொழிபெயர்ப்பு நீங்க பாப்பீங்க. அது சிறுவனா இருக்க முடியாது என்பதற்கு வந்து அதுலயே காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் இருக்குன்னு கேட்டா, மூசா நபி அப்ஜெக்ஷன் பண்றாங்கல்ல, அந்த அந்த பையனை கொல்லும் போது என்ன சொல்லி கொள்றாங்க, அவன் யாரையுமே கொல்லல, அப்ப எதுக்கு நீங்க கொல்றேன்னு கேக்குறாங்க. பிகைரி நப்சின்ங்கறாங்க. அவன் யாரையும் கொல்லாம இருக்கும்போது நீ அவனை போய் கொல்றேன்னு கேட்டா அது யாரா இருக்குனப்ப பொடியே இல்லைன்னு அர்த்தம். ஒரு யாரையும் தண்டிக்கிறதா இருந்தா யாரை தண்டிக்க முடியும்? சின்ன பையனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? ஒரு சின்ன பையனை அருவாள் எடுத்து வெட்டிவிட்டான். 10 வயசு பையன், 5 வயசு பையன் அருவாள் எடுத்து வாப்பா வயது குத்தி காலி பண்ணிட்டான். இவனை தண்டிக்க முடியுமா? பருவனடையாட்டி தண்டிக்க முடியாது. உலகத்திலையும் தண்டிக்க மாட்டாங்க. மைனர் ஜெயிலில் அனுப்பி, சீர்திருத்த பள்ளி ஜெயிலுன்னு கூட சொல்லக்கூடாது, சீர்திருத்த பள்ளியில் அனுப்பி அவனுக்கு கிளாஸ் நடத்தி அவனை பக்குவப்படுத்த பார்ப்பாங்களே தவிர அதுக்கு வந்து தண்டனை சொல்றது கிடையாது. அப்ப இவர் வந்து மூசா நபி சொல்றாங்க, அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸின், யாரையும் கொல்லாத ஒரு ஆத்மாவை கொண்டு விட்டாயே அப்படின்னு சொன்னா, அவர் விவரமான ஒரு இளைஞராக இருந்தா தான் இந்த வார்த்தை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து விளங்கிக்கிறணும். அது போக இன்னும் சில அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டா, அதுல விளையாண்டு கொண்டிருக்கும் போது இளைஞர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்னு வருது. ஒரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, அந்த இளைஞர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்னா சின்ன பையனை இளைஞர் சேர்க்க மாட்டாங்க இல்லையா, அந்த பையன் இளைஞனா இருந்து கொண்டு வெளிப்படையா அவனுடைய குஃப்ரு, வெறியாட்டம், அவனுடைய தப்பு, அவனுடைய அநியாயம் எல்லாம் தெரியுது. இந்த அராஜகத்தினால தாய் தந்தையருக்கு அநியாயம் பண்ணிடுவான், இல்லன்னா குழந்தையை கொள்றதுக்கு எந்த நியாயம் இல்லையில. உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, ஒரு சின்ன பையனா இருக்கும்போது இவன் பெருகால வளர்ந்து இவன் காபிர் ஆகி இவன் தாய் தந்தை அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒருத்தன் செய்யாத தப்புக்கு தண்டிக்கிறதா போயிடுது. அப்படி அல்லாஹ் செய்ய மாட்டான். இந்த உலகத்துல வந்து அந்த மாதிரியான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய மாட்டான். அப்ப நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் கேட்டா, அவன் இளைஞனா இருந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான், பெற்றோர்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க மூமின்களா இருக்காங்க இல்லையா, இறை நம்பிக்கையாளர்களா, அந்த இறை நம்பிக்கையை போக்குற அளவுக்கு அவங்களை மிரட்டி கொண்டிருந்தான். இவனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பல வகையிலையும் இடைஞ்சல் இருக்கும் பொழுது இப்பதான் நியாயமாகும், இப்பதான் ஒரு ரீசன் காரணம் கிடைக்குது அவரை செய்வதற்கு. வந்து இவன் லேசான ஆள் இல்லை, இப்ப செஞ்சுட்டு இருக்கான் பாரு, இதே மாதிரி அதிகமா போய் செய்வான். ஒருவேளையும் செய்யாத ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இவன் நாளைக்கு அப்படி செய்வான்னு சொல்லி கொள்ள முடியுமா? அப்ப அந்த மாதிரி அந்த சிறுவன் என்று எடுத்துக்கொள்வதா இளைஞன் என்று எடுத்துக்கொள்வதான்னு கேட்டா, இளைஞன் என்று எடுத்துக்கொள்வதுதான் அதுக்கு சரியான விளக்கம் என்று சில அறிஞர்கள் தான் சொல்றாங்க. பல பேர் சிறுவருங்கிறாங்க. நாம் வந்து சில பேர் சொல்றதை ஏத்துக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம், நம்பரை பார்க்காம அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதுல இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சம்பவம் தொடர்பாக சில செய்திகள், என்ன செய்திகள் கேட்டா, ஃபத்ஹுல் பாரி இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் அவங்க காலத்தில் நடந்திருக்கு. என்னட்டா இன்னைக்கு சில உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த ஹிலுர் நபியுடைய சம்பவத்தை வைத்துக் கொண்டுதான் முறியீது கொடுக்கிறது, ஞானம் வாங்குறது, அவங்க மக்களை பக்குவப்படுத்துறங்கிறது, இந்த ஞானம் வெளிப்படையான ஞானம் இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உரியது, மேல்மட்ட ஞானம் ரகசிய ஞானம் ஒண்ணு தனியா ஒண்ணு இருக்குது என்று சொல்வது, அதுக்கெல்லாம் ஆதாரமா இந்த சம்பவத்தை எடுக்கிறாங்க இல்லையா. இது வந்து இப்னு ஹஜர் ஹிஜ்ரி 700 உள்ளவர், பெரிய ஸ்காலர். அவர் காலத்திலேயே கடுமையான முறையில சென்று இதெல்லாம் முர்த்தத்துகள், மதம் மாறியவர்கள், இஸ்லாத்துக்கு வெளியேறி போன சிந்திக்குகள், அவங்கதான் இந்த மாதிரியான காரியத்தை சொல்றாங்க. சரியத்து சட்டங்கள் பாமரர்களுக்கு உரியது. அந்த காலத்துல கருத்துக்கள் சொல்றேன். இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வாந்தி எடுத்த கருத்துக்களை எல்லாம் அன்னைக்கே சொல்லி அன்றைய அறிஞர்கள் இவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பு என்னன்னு கேட்டா, சிந்திக்குன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனவன்னு அர்த்தம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போன ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரியான ஒரு வாசகங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் இதுல சொல்றாங்க. அதனால ரகசிய ஞானம்ன்ற ஒரு அடிப்படைக்கு இந்த இதுல ஒரு ஆதாரம் கிடையாது. இந்த ரகசிய ஞானம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய இன்னொரு வாதத்தை இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த சம்பவத்தை வச்சுதான் நிறைய பேர் வழிகெடுத்துட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைராவுடைய சம்பவம் சொல்லுவாங்க, 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நான் வந்து மக்களுக்கு சொல்லிட்டேன், இன்னொரு விஷயத்தை சொன்னேன்னா என்னுடைய தொண்டைக்குழி அறுபட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் புகார்ல இருக்குது. இதை கொண்டாந்து சைட் சப்போர்ட், இந்த ஹிலுர் நபியுடைய டாபிக் என்ன செய்வாங்க, சைடு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு இங்க பாருங்க 2 விஷயம் இருக்குது. மக்களுக்கு சொல்றது ஒரு விஷயம் தான்,
மக்களுக்கு சொல்லாம ஒரு விஷயம் இருக்குது, அபூ ஹுரைராட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை கொண்டு உங்கள்ட்ட காட்டுவாங்க. கல்விங்கிற பாடத்துல முதல் வால்யூம்லய கல்வியை மறைத்தல் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மெசேஜ் இருக்கும். அப்ப இதை பார்த்து என்ன செய்வாங்க, ஆமா 2 விஷயத்துல ஒன்னத்தான மக்கள்கிட்ட சொன்னாரு, ஒன்ன சொல்ல மாட்டேன்ட்டார்ல, அப்ப முக்கியமான ஆட்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் ஒன்னு இருக்கத்தானே செய்யுது என்று இந்த ஹதீஸை ஆதாரமா காட்டுவாங்க. ஆனா அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதே புகாரியில அதே அபூ ஹுரைரா வேற ஒரு இடத்துல சொல்லுவாரு, அபூ ஹுரைரா வந்து அதிகமாக ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்று என்னை குறை சொல்றீங்க, என்ன மத்த எல்லாரும் ஒருவர் கூட அறிவிக்கிறார், அபூபக்கரை விட, உமரை விட, உஸ்மானை விட, அலியை விட எந்த ஹதீஸ் எடுத்தாலும் ஒரு 50%, ஒரு 25% வரும். 25% ஹதீஸ் விட அபூ ஹுரைரா அறிவிப்பவர்னு வந்தாலே யார் தான் வருவாரு, பெரும்பாலும் இவர் தான் வந்து நிக்கிறாரு. அது அந்த காலத்துல விமர்சனம் பண்ணிருக்காங்க எல்லாரும். அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரொம்ப சொல்றாருங்கிறாங்க. ரொம்ப சொல்றாருன்னா நான் ஏன் ரொம்ப சொல்றேன், காரணத்தை விளங்கிக்கணும். நீங்க எல்லாம் தொழில் துறைன்னு போயிட்டு இருந்தீங்க, நீங்க வியாபாரத்துக்கு போவீங்க, சில பேர் மூட்டுக்கு கூலி தூக்குறதுக்கு போவீங்க, சில பேர் உழைப்பு தேடி போவீங்க. நான் வீடு வாசல் இல்லாம பள்ளிவாசல கதின்னு கிடந்தவன், எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்ற கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சு. இவர் பள்ளிவாசல்ல கிடந்த தோழர், திண்ணை தோழர், நீங்க நெருக்கமான ஆளா இருக்கலாம், நீங்க எல்லாம் தொழில் துறை அப்படி போயிட்டு இருக்கீங்க, நான் இங்கே கிடக்கிறேன், பள்ளிவாசல கதிய கிடக்கிறேன். அதனால நிறைய விஷயங்களை நான் வந்து கேட்க வேண்டிய நிலை வருது. இதை கூட நான் அறிவிக்காம இருந்துருவேன். நான் ஏன் அறிவிக்கிறேன் தெரியுமா, அல்லாஹ் அருளிய இந்த மார்க்கத்தை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸ் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன். அல்லாஹ்வாகிய நாம் அருளிய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அருளிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிக்கக்கூடிய வானவர்களும் சபிக்கிறார்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அந்த எச்சரிக்கைக்கு பயந்துதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். நான் ஏன் அதிகமா உங்களுக்கு சொல்றேன், நான் கூட சொல்லாம இருந்துருவேன். ரொம்ப சொல்றாருங்க என்னோட போங்கப்பா நான் விட்டு போயிருவேன். ஆனா தெரிஞ்சதை மறைக்க கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறானே, அதனாலதான் நான் வந்து சொல்றேங்கிறார். அப்ப என்ன இதுல விளங்குது, மார்க்க விஷயத்தை மறைப்பது கடும் குற்றம் என்று விளங்கி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் சொல்றேங்கிறார். அப்படியானால் நான் ஒரு விஷயத்தை சொல்லாம விட்டுட்டேங்கிறார, அது கண்டிப்பா மார்க்க விஷயமா இருக்க முடியாது. மார்க்க விஷயத்தை மறைக்க கூடாது என்று அபூ ஹுரைராவை விளங்கி வச்சிருந்தார். அதனால மார்க்கத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சொந்தமானது, அதை மறைக்கவில்லை. நபிகள் நாயகத்தினுடைய அறிவிப்புகள்ல சிலது வந்து உலக நடப்புகளை பத்தி இருந்துச்சு. இந்த வருஷத்துல இப்படி கொடுங்கோல் ஆட்சி நடக்கும், இந்த வருஷத்துல மோசமானவர்கள் வருவார்கள், இப்படியான சில முன்னறிவிப்புகள். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு அவசியமும் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய அமல்களோ நம்முடைய வணக்க வழிபாடுகளோ அதிகமாவதோ தெரியாதனால குறைவதோ கிடையாது. இப்படியான சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க. அது அபூ ஹுரைராட்ட அந்த விஷயம் இருந்துச்சு. அப்ப அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு கட்டத்துல மோசமான ஆட்சியாளர்கள்லாம் ஆட்சி பண்றாங்க. அதை சொல்லி இருந்தாரு வைங்க, இந்த மோசமானவங்க எல்லாம் ஆட்சி பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அறுத்து போடுவாங்க. அதான் தொண்டக்குழியா இருக்கிறது. அப்படி ஒரு துவா செஞ்சுட்டு இருந்தது, யா அல்லாஹ் 60வது ஆண்டு துவக்கத்தை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், ஹிஜ்ரி 60ல வரக்கூடிய ஃபித்னாவை விட்டு உன்னிட பாதுகாப்பு தேடுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ஹிஜ்ரி 60ல வரக்கூடிய, அப்பதான் இந்த கர்பலா ஏசி இந்த விவகாரங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம். அந்த காலத்தை பற்றி ஒரு முன்னறிவிப்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அதை நான் சொல்லி இருந்தேன் சொன்னா என் கழுத்தை அறுத்து போடுவாங்க. அது மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல, ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு முன்னறிவிப்பு. அதை தெரிந்து கொள்வதிலையோ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதிலையோ, ஒரு வணக்கம் கூட போறதோ ஒரு வணக்கம் குறைய போறதோ, நம்மளை அமல பாதிக்கக்கூடியதோ நம்பிக்கை பாதிக்க ஒண்ணுமே இல்லது. அதைத்தான் அவர் சொல்லாம இருந்திருக்காரு என்பதை அவருடைய வாசகத்திலிருந்து என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இது மாதிரி குறுக்கு வழியெல்லாம் விட்டுட்டு